படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த லீவ் டிராவல் கன்செஷன் வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு கோ த்ரூ பண்ணிங்கன்னா மறுபடியும் அவன் டிஸ்கஸ் லேட்டர் இன் சாப்டர்னு போட்டிருப்பான். அதை நம்ம பின்னாடி படிப்போம். அதை நான் சொல்றேன்னு சொன்னேன்னா படிச்சிட்டீங்க இல்லையா? ஓகே. ஸோ எதனா ப்ரொவிஷன்ஸ்ல டவுட் அப்படின்னா கேளுங்க. Now I'm moving to this provisions. Valuation of focuses in respect of free meals. ஸோ டெஃபினட்டா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொன்ன மாதிரி என்னன்னா எது எதுக்கெல்லாம் பர்சஸ் வரும் அப்படின்னு சொல்லும் போது ஃபுட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். காரு, ஃபுட்டு. ஸோ ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம மதிய டைம்ல வந்து 9 to 5 நம்மளுக்கு ஜாப் ஒர்க் அப்படின்னா மதிய டைம்ல லஞ்ச் சாப்பிடணும் இல்லையா? லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஒன்று நம்ம வெளியே போய் சாப்பிடுவோம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம தான் பே பண்ணணும். கரெக்டா மணி நம்ம பே பண்ணணும். அப்ப நம்ம எதுல இருந்து எடுத்து பே பண்ணணும்? நம்மளுக்கு ஒரு இன்கம் இருந்தா தான் பே பண்ணுவோம். அப்ப நம்ம சேலரியில இருந்து எடுத்து பே பண்ணுவோம். நம்ம மாசம் மாசம் சம்பாதிக்கிறோம். அதுல இருந்து எடுத்து பே பண்ணுவோம். சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல என்னன்னா எம்ப்ளாயர் அதாவது கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணும். ஃபுட் ப்ரொவைட் பண்ணது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? மறுபடியும் சேலரியில இருந்து எடுத்து பே பண்ணணும். கரெக்டா? பட் ஆனா இங்க என்ன பண்ணுதுன்னா கம்பெனி வந்து ஃப்ரீ ஆர் கன்செஷனல் ரேட். கன்செஷனல் ரேட்னா ஒரு 20 ரூபாய். ஓகே. நான் அங்க வேலை செய்யும் போதெல்லாம் என் கம்பெனில வேலை செய்யும் போது எனக்கு 20 ரூபாய் மதிய சாப்பாடு அன்லிமிட்டெட் எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் ஓகே நல்லாவா தான் இருக்கும். சாப்பிடுற அளவுக்கு இருக்கும். ஓகேவா? சோ அப்போ இப்படி கொடுக்கும் போது இதுவுமே என்னது இப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னா இன்கேஸ் இன்கேஸ் அவர் வெளியே போய் சாப்பிட்டா அவர் சேலரில இருந்து ஒன்று எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ அவர் சேலரி என்ன ஆகுதுன்னா சேவ் ஆகுது. இதனால சேவ் ஆகுது. அந்த எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது சேவ் ஆகுது. எக்ஸ்பென்ஸ் சேவ் ஆனாலே நம்ம ஒரு இன்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? விச் மீன்ஸ் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்போ இந்த இன்கம் பர்பஸ்ன்னு சொல்லி மறுபடியும் சேலரியில ஆட் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஓகே. ஸோ தட் இஸ் ஃப்ரீ மீல்ஸ். The facilities provided by employer is taxable in the hands of employee on the following basis. எப்படி taxable ஆகுதுன்னு பாருங்க. ஏதாவது அமெண்ட்மெண்ட் ஆச்சா? 70-50 இல்ல அமெண்ட் ஆகல. ஓகே. So first, tea, snacks, other non-alcoholic beverages. Okay, non-alcoholic beverages in the form of light refreshment provided during office hours, including overtime. ஆஃபீஸ் ஹவர்ஸ்லயும் ஓடிலயும் இந்த டீ ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எதனா கொடுத்தாங்கன்னா அதுக்கெல்லாம் நில்லு தான். அது வந்து பர்க்ஸில் ஆட் ஆகுமான்னு கேட்டா ஆட் ஆகாது. அதுக்கப்புறம் ஃப்ரீ மீல்ஸ் ப்ரொவைடட் டியூரிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ் இன் ரிமோட் ஏரியா இல்லைன்னா ஆஃப்ஷோர் இன்ஸ்டாலேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த கடலோரம் இந்த மாதிரி சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்திங் இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது இந்த மாதிரி ஏரியாஸ் அந்த மாதிரி இருக்க விஷயங்கள். ஓகே. ஸோ அங்க அந்த இடத்துல வந்து ஏதாவது ஃப்ரீ மீல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா தென் தேர் ஆல்சோ நில் அதுவுமே பர்க்ஸில் வந்து ஆட் ஆகாது. ஓகே. வேற ஏதோ ஒன்று பார்த்தேனே ஜாயின் டுகெதர் ஆஃப்ஷோர் இன்ஸ்டாலேஷன். ஓகே. ஸோ அடுத்து ஃப்ரீ மீல்ஸ் ப்ரொவைடட் பை எம்ப்ளாயர் during office hours. Okay. At office or business premises through paid vouchers which are not transferable and usable only at the eating joints. Which means இப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர் ப்ரொவைட் பண்றாரு. ஒன்னு ஆஃபீஸ் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள ப்ரொவைட் பண்றாரு. பிளஸ் வவுச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா டோக்கன் தான்ப்பா. நம்ம டோக்கன் சொல்றது தான் வவுச்சர்னு சொல்லியிருக்கோம். இப்போ டோக்கன் கொடுப்பாங்க. நான் சாப்பிடும் போது கூட எனக்கு டோக்கன் இருக்கு. டோக்கன் எடுத்து போய் கொடுத்தாதான் என்ன உள்ள விடுவாங்க. அந்த டோக்கன் தான் 20 ரூபாய் ஆக்சுவலா. ஸோ அது நாங்கள் வந்து ஒரு மாசத்துக்கு எத்தனை டோக்கன் தேவைப்படுமோ அத்தனை டோக்கன் வாங்கி வச்சுப்போம். எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ பிச்சு எடுத்துட்டு போயிட்டு அந்த லஞ்ச் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க ஒரு சார் அவர்கிட்ட கொடுத்தோம்னா நம்மள உள்ள விடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இங்க சொல்றான் த்ரோ பெய்ட் வவுச்சர் விச் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபரபிள் அண்ட் யூசபிள் ஒன்லி அட் ஈட்டிங் ஜாயின்ஸ். எப்பனா சாப்பிடும் போது மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். மற்றபடி வேற எதுக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது எடுத்துட்டு போறது வேற ஏதாவது அதுக்காக மாத்திக்க முடியுமானா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃப்ரீ மீல்ஸ். ஸோ அதுக்கு எப்படி டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இப்ப அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு எப்படி டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். என்னவா? எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃப்ரீ மீல்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் இது rupees 50 per meal shall be taxable purposes to the extent of the excess amount in the hands of all employee. Which means 50 ரூபாய் வரைக்கும் லிமிட் இருக்கு. 50 ரூபாய்க்கு மேல போச்சு அப்படின்னா அதாவது அந்த ஃப்ரீ மீல்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அது 50 ரூபாய்க்கு மேல இருக்கு அதோட மார்க்கெட் வேலை அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு அதிகமா இருக்கோ அது மட்டும் டாக்ஸபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அது 80 ரூபாய் இருக்கு அப்படின்னா 30 ரூபாய் டாக்ஸபிள் ஆகும். 30 ரூபாய் டாக்ஸபிள். 50 ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். இங்க அதுதான் கொடுத்துருக்கான். எக்ஸாம்பிள் ஃப்ரீ மீல்ஸ் given to employee worth 70 per meal. ஓகே 70 ரூபாய் per meal. ஸோ நான் டிரான்ஸ்பரபிள் கூப்பன் விச் மீன்ஸ் டோக்கனை தான் அப்படி சொல்றான். ஃபார் 300 டைம்ஸ் 300 டைம்ஸ்னா 300 டைம்ஸ் அவர் வந்து சாப்பிட்டுக்கலாம். இன் இயர்
ஒரு வருஷத்துக்கு சேர்த்து கொடுத்துட்டான். நான் எப்படி மாசத்துக்கு சொன்னேன். மாசத்துக்கு வந்து நாங்க வாங்கிப்போம். பல்கா வாங்கிட்டு எப்பப்பெல்லாம் போய் சாப்பிடுறோமோ அப்பப்போ போய் கொடுப்போம் நான் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல என்னன்னா மாசத்துக்கு வருஷத்துக்கு வாங்கிடுறாங்க. வருஷத்துக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னா டாக்ஸபிள் பர்சன்டேஜ் என்னவா? ஆல்வேஸா 70 பர் மீல் 70 மைனஸ் 50 எக்ஸம்ஷன் இருக்குல்லையா 50 அப்போ 20 இன்டூ 300 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸபிள் பர்சன்டேஜ் which means 6000 rupees 6000 இதுதான் டாக்ஸபிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது லாஸ்ட் டைம் ஒரு 2 மார்க்ல கேட்டிருந்தான். லாஸ்ட் டைம்னா நான் இன்டர் படிக்கும் போது ஒரு 2 மார்க்ல வந்துருச்சு. ஓகே, செம்ம கன்ஃபியூஷன். 50 ரூபா டாக்ஸபிளா இல்ல 50 ரூபா தாண்டி இருந்தா டாக்ஸபிளா அப்படின்னு ப்ரொவிஷன்ல. ஓகே, 50 ரூபா வரைக்கும் ஞாபகம் வந்துருச்சு. ஆனா 50 ரூபா டாக்ஸபிளா இல்ல 50 ரூபாய்க்கு மேல இருந்தா டாக்ஸபிளா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சு. ஓகே, நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. 50 வரைக்கும் இருந்தா எக்ஸம்ஷன், 50க்கு மேல போறதுல இருந்தா நீங்க கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? பட் எஸ்டர்டே நம்ம லோன் பார்த்தோம். லோன் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? 20,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் பார்த்தோம். ஆனா 20,000 தாண்டிடுச்சு அப்படின்னா மொத்தமா சேர்த்து ஓவராலா 20,000 எக்ஸாம் பண்ணாத ஓவராலா சேர்த்து தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இங்க இருக்கு பாருங்க அந்த பாயிண்ட். If the loan is more than 2,000, interest shall be levied on total loan amount rather than excess, which means இதோ இங்க நான் சொன்ன மாதிரி தான். 40,000 நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு மேல இருக்கு. அப்போ நான் 20,000 ரூபாய் மைனஸ் பண்ணி பேலன்ஸ் 20,000 ரூபாய்க்கு தான் 10% போடணும்னு கேட்டா கிடையாது. மொத்தம் 40,000க்குமே போடுவேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அக்குமுலேட்டிவா ஹோல் அமௌண்ட் அக்குமுலேட் பண்ணி தான் போடுவேன். இந்த எக்ஸஸ் கிடையாது. பட் ஆனா இங்க அப்படி இல்ல. 50 ரூபா வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? எக்ஸம்ஷன் கொடுக்குறீங்க. எக்ஸாம் பண்றீங்க. ஓகே, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்ல தான் நீங்க வந்து டாக்ஸபிள் பண்றீங்க. பேலன்ஸ் அமௌண்ட்ல. டன் டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன் எனி அதர் கேசஸ். ஸோ சம் அதர் கேசஸ் எப்படி இருக்குன்னா த ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை எம்ப்ளாயர் ஆஸ் reduced by the amount charged from employee for such lunch or meal shall be taxable in the hands of all employee. That is actual expenditure by employer minus amount charged from employee. இப்போ வந்து வேற ஏதாவது கேஸ் இருக்கு அப்படின்னா நாங்க போயிட்டு வெளியே சாப்பிடுறோம். ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதே டைம்ல நாங்க போய் வெளியே சாப்பிடுறோம் அப்படின்னும் போது இப்போ எவ்வளவு சொல்லலாம், ஒரு 2,000 ஆகுதுன்னு வச்சுக்கோமே. இதை வந்து யார் கொடுக்குறாங்கன்னா எங்க எம்ப்ளாயர் தான் கொடுக்குறாரு. ஓகே, மதியம் போயிட்டு ஒரு 5 பேர் வெளியே போய் சாப்பிடுறோம். 5 பேருக்கும் சேர்த்து 2,000 ஆகுது அப்படின்னும் போது டிவைடட் பை 5 ஒருத்தருக்கு 400 ருபீஸ் பர் பர்சனுக்கு. ஓகேவா? ஸோ பர் பர்சனுக்கு 400 ருபீஸ் அப்படின்னா இதுதான் வந்து டாக்ஸபிள் பர்சன்டேஜ். இது போயிட்டு அப்படியே யார் கையில ஆட் ஆயிடும்? எம்ப்ளாயி கையில ஆட் ஆயிடும். ஏன்னா இந்த காசை யார் கொடுக்கறது? எம்ப்ளாயர் கொடுக்குறாரு. இன்கேஸ் எம்ப்ளாயர் வந்து இவ்வளவு ஆகுதா, நீ வந்து ஒரு 200 எனக்கு கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்றாரு. நீ 200 கன்செஷனல் ரேட்டுக்கு எனக்கு கொடுத்துருனா 400 எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு நீ 200 கொடுத்துருனா பேலன்ஸ் 200 என்ன ஆகும்? பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு யார் கையில போயிட்டு டாக்ஸபிள் ஆக போகணும்? எம்ப்ளாயி கையில. ஓகேவா? எம்ப்ளாயி கையில போய் இந்த 200 ஆட் ஆயிடும். ஓகே, நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ்ல. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இட்ஸ் நாட் அ இன்கம். ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ இன்கம். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி தான் இருக்கணும். அது இன்கம் கிடையாது. ஆனா அப்ப அந்த 200 ரூபா வந்துருமானா அப்ப நம்மளுக்கு இன்கம் ஆனா அப்படின்ற மாதிரி அது இன்கம் கிடையாது. பட் ஒரு வேலை அது ஒரு இன்கம் தான். இன்டைரக்டா நான் மானிட்டரியா ஒரு இன்கம் தான். ஃபார் டாக்ஸ் கால்குலேஷனுக்கு தான் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப. டாக்ஸை வந்து கம்ப்யூட் பண்ணி எடுக்கிறதுக்காக. டாக்ஸ் கடைசியா வந்து டோட்டல் இன்கம்னு போட்டு டோட்டல் இன்கம் போட்டு இதுல இருந்து டாக்ஸ் லயபிலிட்டின்னு ஒன்று கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ஸ்லாப் வச்சு ஸ்லாப் ரேட்டை பேஸ் பண்ணி இந்த டோட்டல் இன்கம்ல இருந்து ஸ்லாப் ரேட்டை பேஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ணும் இல்லையா? இந்த டாக்ஸ் லயபிலிட்டி பர்பஸ்க்காக தான் மறுபடியும் எல்லாத்துலயும் ஆமா இது இன்கம், ஆமா இது இன்கம், ஆமா இது இன்கம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? டாக்ஸ் லயபிலிட்டி. இந்த இடத்துல டாக்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த டாக்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. மேல பண்ண கால்குலேஷன் எதுவுமே தேவைப்படாது. ஆனா ஆக்சுவலா உங்க இன்கமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 இருக்குன்னு வச்சுக்கோமே மாசம். இந்த டாக்ஸ் லயபிலிட்டி கால்குலேட் பண்றதுக்காக இந்த பர்பஸ் ஆட் பண்றது பிளஸ் அதர் அடிஷனல் எல்லாத்தையும் எது எதெல்லாம் ஆட் பண்ணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட இன்கம் ஒரு 60,000 ரூபாய் பக்கம் வரும். அப்படி வந்துச்சுன்னா இப்ப நீங்க இந்த 60,000 ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்றதுதான். இவ்வளவுதான் கான்செப்டே. ஒரு 30,000 ரூபாய் இன்கமா வேற என்னென்னலாம் அடிஷனலா ஏத்த முடியுமோ ஏத்தி உங்களுக்கு எவ்வளவு இன்கம்ன்றது அக்யூரேட்டா கொண்டு வந்து அந்த இன்கமுக்கு டாக்ஸ் கட்ட சொல்றது. ஓகேவா? இதான் லாஜிக்கலா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. பர்கசிட்ஸ் ஆகட்டும், பிஜிபிபி ஆகட்டும் எல்லாமே. ஓகேவா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா? ஃப்ரீ மீல்ஸ் கொடுத்தா என்னன்னு.
ஓகேவா? ஸோ இந்த ரிமோட் ஏரியா அப்படின்றது ஆல்ரெடி நம்ம படிச்சோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ரிமோட் ஏரியா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில படிச்சோம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில படிக்கல. ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன்ல படிச்சோம். ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன். ஸோ பாப்புலேஷன் வந்து அமெண்ட் ஆயிடுச்சு. நான் 10,000 போட்டிருந்தேன், 20,000 போட்டிருந்தான்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம படிச்சோம். ரிமோட் ஏரியானா என்ன அப்படின்ட்டுன்னு. ஆன்சிலரி யூனிட்ஸ்க்கு லைக் அவங்களுக்கு வந்து இல்ல எனக்கு தெரிஞ்சு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில படிச்சோம். அந்த மைனிங்ல ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரிமோட் ஏரியால வந்து அவங்களுக்கு அங்க வீடு கொடுத்திருந்தா அது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்டர்ல வராது. அந்த மாதிரி நம்ம எங்கேயோ படிச்சோம். கரெக்டா? அத ஒரு ரீகால் பண்ணலாமா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓ! அது பிசினஸ் ஆர் இதுதான் படிச்சோமா? ரிமோட் ஏரியா வருது. இந்த இடத்துல எங்கேயும் ரிமோட் ஏரியா பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. மீட்டிங் அவுட் டு எம்ப்ளாயீஸ். ஓஹோ! அது பிஜிபிபில வரும் அப்படின்னு படிச்சோம். வேற எங்க படிச்சோம்? டாக்டர் ஆஃப் மியூச்சுவாலிட்டி. ஓனர்ஷிப் கம்யூனிட்டிஸ். ஓஹோ! ஆன்சிலரி யூனிட்ஸ் இங்க தான் இருக்கு. அது ஐஎஃப்ஓஎஸ்ஸா இல்ல பிஜிபிபியா தான் படிச்சிருக்கும். அப்பனா ஆர்எஃப்ஏல தான் படிச்சிருக்கும். ஓகே. ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன். ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன். என்னடா இங்கேயும் காணோம். Accommodation being temporary accommodation provided by central government, population, tax points, salaries, central government. ரிமோட் ஏரியா நம்ம எங்கேயோ படிச்சோம்ல உங்களுக்கு ஞாபகம் வருதா? Population, salary, tax point, valuation, exemption in accommodation provided central. தோப்பா கண்டுபிடிச்சிட்டேன். This is your remote area. பட் ஆனா இதெல்லாம் தாண்டி எனக்கு ஏதோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம். ஏதோ ஒரு இடத்துல பாப்புலேஷன் பத்தி நம்ம பேசணும். அந்த பாப்புலேஷன் பத்தி பேசும்போது இந்த ரிமோட் ஏரியா பத்தி நம்ம பேசணும். அக்ரிகல்ச்சர் இன்கம்ல இல்ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலயான்னு எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. ஸோ ரிமோட் ஏரியா மீன்ஸ் அட்லீஸ்ட் 40 கிலோமீட்டர்ஸ் டவுன்ல இருந்து தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போட்டு அதுல இருந்து இன்னொரு ரவுண்டு போட்டு 40 கிலோமீட்டர்ஸ் இது முனிசிபாலிட்டி 40 கிலோமீட்டர் சுத்தி இருக்குது அப்படின்லாம் நம்ம போட்டோம் இல்லையா? ஸோ லாஸ்ட் சென்செக்ஸ் படி ஸோ வித் எஃபெக்ட் ஃப்ரம் 9 to 2023 ரிமோட் ஏரியானா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வித்தின் லோக்கல் லிமிட்ஸ் ஆஃப் வித்தின் டிஸ்டன்ஸ் ஆஃப் மெஷர் ஏரியா ஆஃப் 30 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த லோக்கல் லிமிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் ஹேவிங் பாப்புலேஷன் 1 லேக் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? விச் மீன்ஸ் அப்போ 20,000 இருந்துச்சு பாப்புலேஷன். பட் இப்போ வந்து செப்டம்பர் மந்த் 2023க்கு அப்புறம் 1 லேக் இருந்தா போதும் அப்படின்னு 2011 சென்செக்ஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்தி இருந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம அன்னைக்கு படிச்சோம். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் யுவர் ரிமோட் ஏரியா. அது அமெண்ட் ஆயிருக்கா 2023 அதனால தான் நான் மறுபடியும் அந்த ரிமோட் ஏரியாவை எடுத்தேன். மேபி அதுலயும் திடீர்னு கொஸ்டின்ஸ் கேட்டானுங்கன்னா சடனா நம்மளுக்கு ஞாபகம் வரும்ல 1,20,000 அப்படின்றது பழசு பாப்புலேஷன். அதுக்கப்புறம் பாப்புலேஷன் 1 லேக்னு அமெண்ட் ஆயிருக்கு இல்லையா 2011 சென்செக்ஸ் படி. ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓகே டன்னா டன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிஃப்ட் வவுச்சர் ஆர் டோக்கன் கிவன் பை எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் வந்து கிஃப்ட் வவுச்சரோ இல்லைன்னா சம்திங் ஏதோ ஒரு டோக்கனோ டோக்கன் லெசன்ஸ் இப்போ நம்ம கிட்ட ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த ஸ்லிப்ல வந்து போட்டுட்டு இருக்கோம் ஓகே இவ்வளவு ரூபாய்க்கு வந்து நீங்க வந்து போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். போத்தீஸ் கூட நாங்க வந்து டைப் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க போய் போத்தீஸ்ல போய் இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் எடுத்துக்கோங்களாமே. சரவணா ஸ்டோர்ஸ்ல அந்த ஓனர் வந்து என்ன பண்ணாரு? அவங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு சரவணா ஸ்டோர்ஸ்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த கிஃப்ட் வவுச்சர் இந்த டோக்கனு அப்படின்றது எல்லாமே. ஓகேவா? அந்த படம் ரிலீஸ் ஆச்சு
தி லெஜெண்ட். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்குமே ட்ரெஸ் கொடுத்தாங்க, புது ட்ரெஸ் கொடுத்தாங்க. பிளஸ் வந்து அந்த படம் பார்க்கறதுக்கு வந்து டிக்கெட் வந்து ஃப்ரீயா கொடுத்தாரு. டிக்கெட், அந்த சினிமா டிக்கெட் வந்து அவங்களோட ஸ்டாஃப் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த டிக்கெட் வந்து ஃப்ரீயா கொடுத்தாரு, போயிட்டு அந்த சினிமாவை வந்து பாக்குறதுக்கு. ஸோ அது எல்லாமே கிஃப்ட் வவுச்சர் கீழே தான் வரும். ஓகேவா? ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்குறாரு அப்படின்னும் போது அது எல்லாமே இதுக்கு அண்டர்ல தான் வரும். அப்போ அது எல்லாமே பர்சன்ஸா? எஸ் அப்கோர்ஸ் ஆட் ஆகும் டாக்ஸபிள் பர்சன்ஸ்க்கு. ஓகே, நான் அதை ரிமூவ் பண்றேன். ஸோ அப்படி பார்க்கும்போது the value of any gift voucher token in lieu of which any gift may be received, which means ஏதாவது gift ரிசீவ் பண்றதா மறுபடியும் அப்படி சொல்றாங்க, given to the employee or any members of his household. அதாவது ஒன்னு எம்ப்ளாய்க்கு இல்ல அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து இன்க்ளூடிங். ஓகேவா? சோ அப்ப அவர் டிக்கெட் கொடுத்தாரு அப்படின்னா ஃபேமிலிக்கே சேர்த்து தான் டிக்கெட் கொடுத்துருப்பாரு. ஐபி என்னோட அசம்ஷன் என்னன்னா, ஒரே ஒரு எம்ப்ளாய்க்கு மட்டும் கொடுத்து மறுபடியும் அந்த எம்ப்ளாயி மட்டும் வர வச்சு பாக்குறதுல என்ன பிரயோஜனம்? அது வந்து எப்படி சொல்றது, நம்ம படத்தை நம்மளே ப்ரொமோஷன் பண்ற மாதிரி வலுக்கட்டாயமா வர வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அப்படி இருக்கும் போது ஃபேமிலிக்கும் சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு பேர் ஃபேமிலியில இருக்காங்க, ஓகே நீங்க ஃபேமிலியா வந்து அந்த ஷோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆன் செரிமோனியல் ஒகேஷன் ஆர் அதர்வைஸ் பை எம்ப்ளாயர் ஷல் பி டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயிஸ். ஓகே, ஏதாவது ஒரு செரிமோனியல் ஒகேஷன்ஸ்லயோ இல்ல வேற எதையாவதுலயோ அந்த எம்ப்ளாயர் கொடுத்திருந்தாரு அப்படின்னா அது யார் கையில வந்து டாக்ஸபிள் ஆகுமா? எம்ப்ளாயிஸ் கையில தான் டாக்ஸபிள் ஆகும். However, gift voucher or token up to rupees 5,000 in aggregate during the previous year shall be exempted. Which means 5,000 வரைக்கும் இருக்கு அப்படின்னா என்னவா? exempted. அந்த கிஃப்டோட ஒர்த் வந்து வெறும் 5,000 அப்படிதான் இருக்கு அப்படின்னா then that will be exempted. அதுக்கப்புறம் நோட் ஒன்று கொடுத்துருக்கான். where worth of gift in excess of rupees 5,000, then the amount in excess of rupees 5,000 shall be taxable. No such exemption 5,000 is available on made on cash or convertible into money. Okay, done. ஸோ இப்போ வந்து இன்கேஸ் நான் கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7,000 கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே. இப்போ 7,000 இருக்கு அப்படின்னா 5,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் சொன்னீங்களே. எஸ் அஃப்கோர்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். 5,000 கிளைம் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 2,000 நீங்க என்ன பண்ணலாம்? டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? டாக்ஸபிள் டாக்ஸபிள் பர்பஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஒரு விஷயம், இந்த பி பாயிண்ட்ல 5,000 ரூபாய் வந்து கேஷாவோ இல்லைன்னா கன்வெர்டபிள் இன்டு மணி, கன்வெர்டபிள் இன்டு மணி, சீக்கிரமா மணியா கன்வெர்ட் பண்ற மாதிரி எதனா கொடுத்திருந்தாலோ இந்த எக்ஸப்ஷன் கிடையாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர்ஸ் எதனா கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஈஸிலி கன்வெர்டபிள் இன்டு மணி. ஷேர்ஸ், பாண்டு, வேற என்ன சொல்லலாம், வேற எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் வராது. லைக் நீங்க அடுத்த கேள்வி என்கிட்ட கேட்கலாம், ஆனா வாட்ச் இப்ப நான் கிஃப்டா கொடுக்குறேன், வாட்ச் கூட ஈஸிலி கன்வெர்டபிள் இன்டு மணி. வாட்ச் ஈஸிலி கன்வெர்டபிள் இன்டு மணி இல்ல, வாங்கிட்டீங்கன்னா மறுபடியும் அதே விலைக்கு நம்மளால திருப்பி விற்க முடியாது. இப்போ ஒரு போன் கூட பாருங்களேன், இப்போ நான் இன்னைக்கு தான் வாங்குறேன், நான் அதை நாளைக்கே கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட வித்தேன் அப்படின்னா அது ஒரு மதிப்பு கூடி இருக்குமா கம்மியா இருக்குமா? டெஃபினட்டா அது டெப்ரிஷியேட் ஆயிருக்கும். டெப்ரிஷியேட் லெசன்ஸ் நம்ம அசியூம் பண்ணிப்பான். அது நீ என்னதான் நேத்து வாங்கி இன்னைக்கு கொடுத்தாலும் அதோட விலையில வந்து அட்லீஸ்ட் ஒரு 5,000 10,000 கம்மியாகும். கன்வெர்டபிள் இன்டு மணி தான், பட் ஆனா எக்ஸாக்டா கன்வெர்டபிள் இன்டு மணி கிடையாது. ஸோ அதனால அதுல வாட்ச் அந்த டெஃபினிஷன்ல வந்து இதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது. இந்த வாட்ச், அப்புறம் இந்த ஜுவல்லரி கூட கன்வெர்டபிள் இன்டு மணி தான், பட் இட்ஸ் கம்ஸ் அண்டர் த கேபிட்டல் கெயின்ஸ் அந்த மாதிரி பாயிண்ட்ல போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆட் ஆகாது, பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் ஆகும். இந்த ஷேர்ஸ், பாண்டு, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் இந்த டெஃபினிஷன்ல ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்ற ஒரு தின் கிளாத் தான் இது ரெண்டுத்துக்குமே நடுவில். இப்போ ஜுவல்லரியும் வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்டபிள் இன்டு மணி தான், ஆனா நம்ம அந்த டெஃபினிஷன்ல அது இன்க்ளூட் ஆகாது. எப்படின்னா how I say, இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஒரு கைண்டா நம்மளால அதை யூஸ் பண்ண முடியுது இல்லையா? யூசபிள் அசெட்ஸ். இப்போ வாட்ச்னா நான் யூஸ் பண்ணுவேன், ஜுவல்லரினா நான் யூஸ் பண்ணுவேன், ஷேர் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா யூஸ் பண்ண முடியாது. நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுவேன்? விற்பேன். அதுதான் அதோட யூஸே. ஷேர் போட்டு அழகு பார்த்துக்க முடியாது. இப்போ ஒரு 10 ஷேர் வாங்கி நான் கையில 4 காலில் 4 கட்டிட்டு இல்ல கழுத்துல 4 போட்டுட்டு அப்படி அழகு பார்க்க முடியாது ஷேர்ஸை. ஆனா ஜுவல்லரி வந்து என்ன பண்ண முடியும்? என்னால கழுத்துல போட்டுக்க முடியும், கையில போட்டுக்க முடியும், காலில் போட்டுக்க முடியும், அழகு பார்க்க முடியும் என்னால. வாட்சும் அதே மாதிரி தான், கையில என்னால கட்டிக்க முடியும், அழகு பார்க்க முடியும். அதுக்கு நான் பாண்டை தூக்கி பாண்டை வந்து கையில கட்டிக்கிறேன்பா, இதான் பிரேஸ்லெட், பாண்டை எடுத்து கழுத்துல மாட்டிக்கிறேன்பா, இதான் செயின், அந்த மாதிரி என்னால காட்ட முடியுமா? இதுதான் இதுதான் சின்ன டெஃபினிஷன். நீங்க அதாவது எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆச்சு நான் படிக்கும் போது. வாட்சும் ஈஸிலி கன்வெர்டபிள் இன்டு மணி தான், ஜுவல்லரியும் ஈஸிலி கன்வெர்டபிள் இன்டு மணி தான், அதுவுமே கன்வெர்டபிள் இன்டு மணி தான். அப்ப அது கொடுத்தா மட்டும் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா இதுதான் அதுக்கான சின்ன ஒரு டெஃபினிஷன். ஒரு தின் கிளாத், அந்த தின் கிளாத்தை நம்ம கரெக்டா அதுக்கு நடுவில் வச்சிட்டோம் அப்படின்னா அது அட்டாச் ஆகாது. புரியுதா? சோ இதுதான் டிஃபரன்ஸ். யூஸ் பண்ண முடியும் நம்மளால இது எல்லாத்தையும், இங்க இருக்கிறத யூஸ் பண்ண முடியாது. அப்படி இங்க இருக்கிறத நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா வெறும் எதுக்காக யூஸ் பண்ண முடியும்? விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்.
ஓகேவா? இப்போ போயிட்டு அங்க இருக்க அந்த சம்ஸை பார்த்தோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். So the same things they are given here also. What I say from now, the same provision. So அதேதான் 5000 அது ரெண்டு காமன் பாயிண்டா இருக்கு. இப்போ இந்த 28 பாருங்க. Determine taxable perquisites in following cases. First, Ms. Sharada received a wristwatch of rupees 3000 on 17/7/2023. Okay. And the golden chain worth 12,000 on 18/8/2023 from his employer, Mr. Raju. Mr. Raju கிட்ட இருந்து இவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்க. எந்த வருஷத்துல ரிசீவ் பண்ணிருக்காங்க? 2023-24 இந்த ப்ரீவியஸ் இயர்ல ரெண்டும் சேர்த்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஆனா அப்போ இதுக்கு ஒரு 5000 இதுக்கு ஒரு 5000 கேட்டா அதெல்லாம் கிடையாது. ஓகே, ரெண்டையும் சேர்த்தா எவ்வளவு வருது ஒரு வருஷத்துக்கு? 3000 பிளஸ் 12,000 ஆல்மோஸ்ட் 15,000 ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்ன எத்தனை கைண்டா வாங்கியிருக்காங்கன்றது முக்கியம் இல்ல, ஓவராலா அமௌண்ட் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்றதுதான் முக்கியம். சோ 15,000 ரூபாய் கிஃப்டா வாங்கியிருக்காங்க. 15,000 ரூபாய் நம்மளால எவ்வளவு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியும்? 5,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்க முடியும். கரெக்டா? 5,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா பேலன்ஸ் 10,000 ரூபாய் என்னது? டாக்ஸபிள் பர்பஸஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஷரதா. ஓகே, அடுத்து மிஸ் ராக்கி ரிசீவ் 11,000 கேஷ் கிஃப்ட்பா. கேஷ் கிஃப்ட்னாலே உனக்கு அப்படியே டாக்ஸபிள் தான். கேஷ்னாலே ஃபுல்லா டாக்ஸபிள் தான். இந்த 5,000 ரூபாய் மைனஸ் பண்ற கதையே அங்க வராது. ஓகே, அடுத்து தேர்ட், மிஸ்டர் அனிருதா is working with X&Co, a partnership firm. During the year, employer firm gifted a diamond ring worth 8,000 to wife of Mr. Anuradha. இல்ல எனக்கு புரியல, அவன் வயசுக்கு இவங்க ஏடா கிஃப்ட் கொடுக்கும்? மிஸ்டர் அனுராதாக்கு வந்து 80,000க்கு வந்து டைமண்ட் ரிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வாட் எவர் இட் இஸ், நம்ம என்ன பார்த்தோம்? ஒன்னு மெம்பரா எம்ப்ளாயா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்கன்னு ஒரு இடத்துல நான் சொன்னேன் இல்லையா? எங்க பார்த்தோம் அந்த பாயிண்ட்? எம்ப்ளாயி ஆர் எனி மெம்பர் ஆஃப் இஸ் ஹவுஸ் ஹோல்ட், அவங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் படிச்சோம் இல்லையா? ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா 80,000 80,000 minus 5,000. In the sense, here also we can claim that exemption, right? That 5,000. So அதை மைனஸ் பண்ணோம்னா 75,000 வந்து taxable அப்படின்னு கொடுத்துருக்காங்க. In alternative view possible, if the value of gift exceeds 5,000, the entire value shall be taxable. In that case, value of purchase would be 80,000. இல்லை எனக்கு புரியல. இன்னும் an alternative view possible is that where value of gift exceeds 5,000, then the entire value should be taxable. ஓஹோ, இந்த வியூவும் பாசிபிள்னு சொல்றாங்க. என்னன்னா வேல்யூ ஆஃப் கிஃப்ட் எக்ஸிட் 5,000, இந்த என்டையர் வேல்யூ ஷல் பி டாக்ஸபிள். இந்த கேஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வில் பி 80,000. அப்போ இந்த கேஸ்ல வந்து 80,000 வரும் அப்படின்னு சொல்றோம், இந்த எக்ஸம்ஷனே கொடுக்காம. பட் ஆனா நம்ம இப்போதைக்கு அதுல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரொவிஷன் பார்த்தது வேற இல்லையா? ஸோ அதனால அது வேண்டாம். ரைட், இது கரெக்டா. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரொவிஷன் பார்த்தது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 5,000 கொடுக்குறேன்னு அவங்களே சொல்லிட்டானுங்க. ஸோ அதனால அதுபடி நம்ம போப்போம். இந்த ஆல்டர்னேட்டிவ் வியூலாம் நம்மளுக்கு வேண்டாம். ஓகே, டன். புரிஞ்சது இல்லையா? கிஃப்ட் பிளஸ் ஃப்ரீ மீல்ஸ் புரிஞ்சது இல்லையா? என்னன்னா இங்க 50 ரூபா எக்ஸம்ஷன், இங்க 50 ரூபா எக்ஸம்ஷன், இங்க 5,000 ரூபாய் எக்ஸம்ஷன். ரெண்டு இடத்துலயும் 5 தான் வரும். எக்ஸம்ஷன் போக பேலன்ஸ் இருக்கிறதா டாக்ஸபிள் பண்ணுவீங்க இது ரெண்டுத்துலயுமே, இந்த ரெண்டு கேஸ்லயுமே. அதனால தான் இந்த ரெண்டு கேஸ் செப்பரேட்டா பிபிடில போட்டு செப்பரேட்டா நடத்துனது. மற்ற எல்லா கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா குமுலேட்டிவா போட்டு பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். கன்ஃபியூஸ் இப்ப தெளிவா இருக்கும், எக்ஸாம் டைம்ல கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு படிச்சீங்களா? கிளப் எக்ஸ்பெண்டிச்சர் டைரக்டா பே பண்ணா என்ன, ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் பர்ச்சேஸ் ரெஸ்பெக்ட் ஆஃப் மூவபிள் அசெட்ஸ், இதெல்லாம் படிச்சீங்க இல்லையா? 5 ப்ரொவிஷன்ஸ் படிக்க சொல்றத ஒரு 1 hour எடுத்துக்கும் அப்படின்னு நானே போட்டிருக்கேன் டைம். தயவு செஞ்சு படிங்க. ஓகே, ப்ரொவிஷன்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்தீங்கன்னா கூட சூப்பர் தான். நீங்க வந்து மெமரைஸ் பண்ணலனா, நான் சும்மா அதை படிச்சேன், படிக்கும் போது எனக்கு புரிஞ்சது அப்படின்னாலும் ஓகே தான். எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, பட் ஆனா நான் அதை படிச்சேன். படிக்கும் போது எனக்கு அது என்ன வேர்டிங்ஸ் எல்லாம் எனக்கு புரிஞ்சது அப்படின்னாலும் எனக்கு ஓகே, சந்தோஷம்.
பட் நீங்க அதை ஒரு கோ த்ரூ எப்படின்னா இப்படி படிச்சிருந்தாலும் ஓகே தான். எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை எம்ப்ளாயி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கிளப் ஃபெசிலிட்டிஸ் டு தி எம்ப்ளாயி ஷல் பி ட்ரீட்டட் அஸ் அண்டர் கேஸ் where such expenses are incurred only and exclusively for office purpose and specified condition are satisfied. Nil. What is that specified condition? Direct and external specified condition. அது இங்க வந்துடணும். Specified condition to be claimed that expense have been incurred wholly or exclusively for office purpose. Complete details in respect of such expense maintained by employer. Which may inter alia include the date of expenditure, nature of expenditure, business expenditure. அடுத்த specified condition என்ன? The employer give a certificate for such expenditure to the effect that same was incurred wholly and exclusively for performance of office duty. அப்போ இந்த இடத்துல ஆபீஸ் டியூட்டிக்காக மொத்தமா வந்து அந்த கிளப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அப்போ ஆபீஸ்ல நான் இருக்கேன் அப்படின்றதுக்காக சம்திங் ஆபீஸ் விஷயமா வெளியே போறேன், இல்ல ஆபீஸ் விஷயமா ஆபீஸ்ல இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ரிலாக்ஸ் பண்றதுக்காக நான் வெளியே போறேன், சம்திங் இல்ல நான் எனக்கு வந்து ஜிம் கொடுத்துருக்காங்க, அந்த ஜிம்ல போய் நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது அதை ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தராங்க அப்படின்னா அது எல்லாமே நான் ஆஃபீஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கணும். அதுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து எம்ப்ளாயர் பண்ணிருக்கணும். அதுக்கான எக்ஸ்பென்ஸ் ஆக்சுவலா எவ்வளவு ஆகுது, என்ன டேட்ல ஆகுது, அது பிசினஸ் ஃபார்ம்ல இருக்கா, அந்த நேச்சர் என்ன, அந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கான நேச்சர் என்ன அப்படின்றது நான் எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டு ஓகே டன் இதெல்லாம் கரெக்டா இருக்கா, தென் நில் அப்படின்னு கொடுத்துருவேன். அடுத்து பாருங்க ஹெல்த். வேற ஹெல்த் கிளப், ஸ்போர்ட்ஸ், சிமிலர் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ப்ரொவைடட் யூனிஃபார்ம்லி டு த எம்ப்ளாய் பை த எம்ப்ளாயர். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் கிளப் நான் சொன்னல, ஜிம் கொடுக்கறது, வேற என்ன பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ். இப்போ ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும், டென்னிஸ் கோர்ட் இருக்கும் ஒரு கம்பெனில, டென்னிஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. பேட்மிண்டன் இருக்கும் ஒரு கம்பெனில, ஒரு கம்பெனி டேபிள் டென்னிஸ் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி அவங்க அவுட்டோர் கேம் என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அது கம்பெனியோட விஷயம். அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு இடத்துல போறோம் அப்படின்னா டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் நில்லு, அதெல்லாம் ஆட் ஆகாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி படிக்கும் போது இப்படி நீங்க படிச்சிருந்தாலும் எனக்கு ஓகே தான். அடுத்து வேற த எம்ப்ளாயர் ஹஸ் அப்டைன் corporate membership for a club and the facilities is enjoyed by the employee or any member of his household. இப்போ என்னன்னா அவர் வந்து கார்பரேட் மெம்பர்ஷிப்பே வாங்கி வச்சிருக்காரு. கார்பரேட் மெம்பர்ஷிப்னா ஒரு கார்டு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த கார்டே அவர் வாங்கி வச்சிருக்காரு. அதை வாங்கி வச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சேர்த்து அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் என்னவோ அமௌண்ட் இன்கர்ட் பை எம்ப்ளாய் ஃபார் சச் ஃபெசிலிட்டிஸ் ஷல் பி டாக்ஸபிள் பர்பஸஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆல் எம்ப்ளாயி. எவ்வளவு அமௌண்ட் வந்து எம்ப்ளாயர் வந்து கொடுக்குறாரோ அது அப்படியே டாக்ஸபிள் ஆயிடுமா. However, initial fees paid for obtaining corporate membership shall not be taxable as a purchase. இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த கார்டு இருக்கு இல்லையா, மெம்பர்ஷிப் கார்டு, இதை வாங்குறதுக்கு ஒரு ஃபீஸ் பே பண்ணிருப்போம் கரெக்டா. இந்த ஃபீஸ் நம்ம பே பண்றோம் அப்படின்னா அது என்ன ஆகாதான், பர்க்ஸிட்ஸ்ல ஆட் ஆகாதான், அந்த ஃபீஸ் ஆட் ஆகாது. ஆனா நீங்க அந்த கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கார்டை கொண்டு போய் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு இடத்துல ஒரு கிளப்ல போயிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கார்டு தான் நம்ம ஸ்வைப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்கப்பா, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எங்க கம்பெனில கூட அது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டாக்ஸ் பர்பஸ்க்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கம்பெனி வந்து ஒரு கார்டு தரும். அது எக்ஸாக்டா எனக்கு நேம் தெரியல. நீங்க போய் ப்ரொவிஷன்ஸ் வந்து கிராசரி ஸ்டோர்ஸ்ல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைக் மளிகை சாமான்லாம் வாங்கிக்கலாம் அந்த கார்டை யூஸ் பண்ணி. அது எல்லா கம்பெனியும் தருவாங்க டாக்ஸ் அவாய்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக. அந்த கார்டு நேம் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஆனா எப்படி அது டக்குன்னு அப்படி இங்க வரைக்கும் இருக்கு வரலணும் அந்த மாதிரி இருக்கு. ஓகே சரி, ஓகே நான் நாளைக்கா அதை வந்து என்னன்னு பார்த்துட்டு வந்து நான் சொல்றேன். அந்த கார்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சேலரியில இன்க்ளூடே ஆகாது. நீங்க அந்த கார்டை டைரக்டா ஸ்வைப் பண்ணிக்கலாம். அதை அப்படியே கம்பெனி அப்படியே பே பண்ணிக்கும். அது சேலரியில இன்க்ளூடே ஆகாது. ஆனா எப்படி நான் அது இன்க்ளூட் ஆகாது கண்டுபிடிச்சாங்கன்னா பர்க்கஸ் கீழே வருமேனா, கண்டுபிடிச்சால் ஒளியே, கண்டுபிடிக்காவிட்டால் எப்படி பார்த்தாலும் அது வராது. ஏன்னா அதுக்குதான் அந்த கார்டு கொடுக்குறது. ஏன்னா அது எல்லாமே நெசசரி திங் வாங்குறது, பேசிக்ஸ். நம்ம சாப்பிட்ற பொருள் வாங்குறதுக்கு தான் அது யூஸே பண்ண முடியும். நான் மளிகை சாமான் வாங்குறதுக்கு அதுக்காக தான். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு இனிஷியலா ஃபீஸ் கட்டினீங்கன்னா அது பர்க்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் நீங்க அதை யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அது யூஸ் பண்றதெல்லாம் பர்க்ஸ்ல வந்துடும். அதுக்கப்புறம் any payment or reimbursement by employer of any expenditure incurred, including the amount of annual periodical fee in club by employee or any member of his household, which means ஏதாவது ஒரு பேமெண்ட்டோ இல்ல ரீஎம்பர்ஸ்மெண்ட்டோ பண்றாங்க, எதுனா ஆனுவல் இல்லைன்னா பீரியாடிக்கல் ஃபீ. பீரியாடிக்கல்னா மந்த்லி மந்த்லி நீங்க வேற எதுக்கோ ஃபீஸ் பண்றீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெளியே ஜிம்முக்கு போறேன், என் கம்பெனில ஜிம் இல்லை, நான் வெளியே இருக்க ஜிம்முக்கு எங்கேயோ போறேன். ஸோ அப்படி நான் போகும்போது அங்க எனக்கு மந்த்லி ஃபீஸோ இல்ல ஆனுவல் ஃபீஸோ அதை நான் கட்டுறேன். கட்டிட்டு நான் என்ன பண்றேன்னா, இங்க பார் நான் ஜிம்முக்கு போறேன், அது நீ எனக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுத்துரு அப்படின்னு என் எம்ப்ளாயர் கிட்ட போய் கேட்கறேன். என் எம்ப்ளாயர் சரிப்பா இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தாருன்னா அது எப்படி டாக்ஸபிள் ஆகுது, டைரக்ட்லி பெய்ட் பை த எம்ப்ளாயர். எம்ப்ளாயரே வந்து டைரக்டா ஜிம்ல பே பண்ணாரு அப்படின்னா எனி அமௌண்ட் இன்கர்ட் பை த எம்ப்ளாயர் as reduced by amount charged from the employee shall be taxable in the hands of employee, which means டைரக்டா வந்து அவரே வந்து ஒரு 10,000 ரூபாய் பே பண்ணிட்டு போறாரு வச்சுக்கோங்க ஜிம் ஃபீஸ் வருஷத்துக்கு. என்கிட்ட இருந்து ஒரு 2,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிப்பாரு யாரு, என் எம்ப்ளாயர். அப்படி கலெக்ட் பண்றாருன்னா பேலன்ஸ் 8,000 என்ன ஆகும், என் கையில டாக்ஸபிள் பர்பஸஸ் அப்படின்னு வரும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து எனி அமௌண்ட் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பை த எம்ப்ளாயர். இன் கேஸ் நானே வந்து கட்டுறதே வந்து 8,000 ரூபாய் தான் கட்டுறேன் அப்படின்னும் போது any amount reimbursed by employer shall be taxable in the hands of employee. டைரக்டா அந்த 8,000 அப்படியே டாக்ஸபிள் ஆயிடும். ஏன்னா 8,000 தான் நான் ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்குவேன், 2,000 நான் என்ன பண்ணுவேன், என் கை காசை போட்டு நானே கட்டிடுவேன்.
ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். 10,000 தான் வரும் ஃபீஸ் எப்படி பார்த்தாலும். நான் கட்டினது 8,000 ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கிடுவேன். பேலன்ஸ் 2,000 நானே என் கை காசை போட்டு 10,000 கட்டிடுவேன். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். அவர் டைரக்டா பே பண்ணா என்ன, இங்க ரீஇம்பர்ஸ்மெண்ட் அவர் டைரக்டா பே பண்ணலனா என்ன அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஒரு ப்ரொவிஷனுக்கும் டைம் எடுத்திருக்கும். ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 8 மினிட்ஸ் இருக்குமா. ஸோ 5 ப்ரொவிஷன் சொல்லியிருந்தேன். 8 5 40 மினிட்ஸ் எடுத்திருக்கும் இதே மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா. ஸோ ஹேவ் டு பின் ரிமெம்பர். ஓகே கிளப் எக்ஸ்பெண்டிச்சர் இது டைரக்டா பே பண்ணா இது ஒரு 2 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த கண்டிஷன்ஸ்ல வந்து எல்லாத்தையும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கணும். நம்ம பார்த்தோம் அந்த நேச்சர் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபிஷியல் டியூட்டியா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த மாதிரி தான் ப்ரொவிஷன்ஸ் படிக்கணும். ஓகேவா? டன். ஸோ இதெல்லாம் காமன்ரா. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்க ஒரு கோ த்ரூ பண்ணீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் மேனர்ல தான் இருக்கும் இதெல்லாம். ஓகே. Next we are moving to valuation of worksheets in respect of movable asset sold by an employer. ஓகே. ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். என்னன்னா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எப்படி கன்ஃபியூஸ் ஆனா இது கேபிட்டல் கெயின் தானே, ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இது கேபிட்டல் கெயின் தானே, எப்படி வந்து இது வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சேலரியில் எப்படி இது வந்துச்சு அப்படின்னு. ஓகே. ஸ்லோவா இருக்கோ? ஸ்லோவா தான் இருக்கு. 1 minute. ஐ திங்க் நவ் இட்ஸ் ஓகே. இப்போ ஓகேவா இருக்கு, கரெக்டா கேக்குது. ஓகே. ஸோ வேல்யூவேஷன் ஆஃப் பர்க்விசிட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மூவபிள் அசெட்ஸ். மூவபிள் அசெட்ஸ் ஓகே சோல்டு பை அன் எம்ப்ளாயர். ஒரு மூவபிள் அசெட்ஸ் வந்து எம்ப்ளாயர் சோல்டு பண்றாரு. ஓகேவா? விச் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம், ஒரு காலகாலமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேப்பா நான் உனக்கே வித்துறேன் நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஒரு டைம் வரும்போது என்ன பண்ணுவார், எம்ப்ளாயர் வந்து அதை வித்துருவாரு. ஓகேவா? அது வரைக்கும் என்ன ஆகும்னா இப்படியோ அது பர்க்விசிட்ஸ் எல்லாம் ஆட் ஆகும். பட் அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன் எடுத்துக்கோங்களேன். ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்ட் அக்கமடேஷன். அதுல ஃபர்னிச்சருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா டெப்ரிசியேஷன் வந்து 10% போட்டே வருவோம். கரெக்டா? ஸோ அப்படி போட்டுட்டே வரும்போது ஒரு 5 வருஷம் வரைக்கும் டெப்ரிசியேஷன் போட்டு பர்க்விசிட்ஸ்ல பண்ணிட்டே வருவோம். 6வது வருஷம் அந்த எம்ப்ளாயர் என்ன சொல்லுவார்னா அந்த ஃபர்னிச்சர் நான் உனக்கே வித்துறேன் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்போ அங்க சோல்டு பண்ணும்போது ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அந்த ரேட்டு கொண்டு வந்து பர்க்விசிட்ஸ்ல ஆட் பண்ணுவோம். அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணி பேலன்ஸ் தூக்கிட்டு வந்து பர்க்விசிட்ஸ்ல ஆட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். ஓகேவா? பட் ஆனா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சேலரியில கொண்டு வந்துருங்க. கேபிட்டல் கெயினோ பிசிபிபி உள்ளே போகாது. ஓகேவா? If the sale price is less than the written down value, WDV. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் படிச்சிருக்கீங்களா? WDV பத்தி வருதா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல? ஆல்வேஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி WDVனா என்னன்னு. பேசிக்ஸ் தான். SLM பேசிஸ், WDV பேசிஸ் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ரைட்டா? ஸோ WDV வந்து சேல் பிரைஸை விட கம்மியா இருக்கு அப்படின்னா ஓகே விச் மீன்ஸ் சேல் பிரைஸ் வந்து ஒரு 10,000 வச்சுக்கோம். லெஸ் தென் WDV வந்து 12,000 இருக்கு. இப்படி இருக்கு. ஓகே. சேல் பிரைஸ் லெஸ் தென் WDV கரெக்டா இருக்கு. ஸோ 12,000 விற்க வேண்டியதை 10,000 விற்கிறீங்க. கான்செப்ட் புரியுதா? அதாவது டெப்ரிசியேஷன்லாம் போக 12,000 வந்திருக்கு. அந்த அசட்டோட மதிப்பு வந்து 12,000 வந்திருக்கு டெப்ரிசியேஷன்லாம் கழிச்சு. ஆனா நீங்க விற்கிறது 10,000 விற்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுமா, calculate as per the method and rate mentioned below. Then the difference would be treated as perquisites. டிஃபரன்ஸ் 2,000 பர்க்விசிட்ஸ்ல கொண்டு வந்து சேர்த்துருங்க. 12,000 விற்க வேண்டியதுப்பா, 10,000 விற்கிறப்பா, பேலன்ஸ் இருக்க 2,000 தூக்கிட்டு வந்து பர்க்விசிட்ஸ்ல சேர்த்துருப்பா. சொல்லுங்க சிவஸ்ரீ, ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் இது போன்ல இருந்து லேப் கனெக்ட் பண்ணேன். ஓகேடா. தென் ரேட் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசெட்ஸ். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரேட் கொடுத்துருக்கான். அண்ட் தென் என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் விச் மீன்ஸ் எவ்வளோ ரேட் எது இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பான். ஓகேவா? எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கம்ப்யூட்டரா இருக்கு அப்படின்னா ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் 15 ரிடியூசிங் மெத்தட். மோட்டார் காரா இருக்கு அப்படின்னா 20% ரிடியூசிங் மெத்தட். எனி அதர்னா 10% ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். இதெல்லாம் WDV பேசிஸ், இது SLM பேசிஸ், ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் பேசிஸ். ஓகேவா? நம்ம டெப்ரிசியேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா, அது படி.
ஸோ இப்போ 50, 20, 10 அமௌண்ட் எதனா இருக்கா 50, 20, 10ல புக்ல ஒன்றும் அமௌண்ட் ஆகும். சூப்பர். ஓகே. ஸோ அப்போ 50, 20, 10 எலக்ட்ரானிக் ஐட்டமா இருந்தா 50 எடுக்க போறோம், மோட்டார் காரா இருந்தா 20 எடுக்க போறோம், எனி அதரா இருந்தா ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல 10 எடுக்க போறோம். ஓகே. இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, அங்க எப்படி நம்ம ஃபர்னிச்சர் படிக்கும் போது ஃபர்னிச்சருக்குள்ள இந்த டெஃபினிஷன்லாம் வரும்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம் ஃபர்னிச்சருக்குள்ள வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர் இது எல்லாமே ஃபர்னிச்சர் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் அப்படின்னா என்னன்னு இங்க ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். எலக்ட்ரானிக் ஐட்டம் ஹியர் மீன்ஸ் டேட்டா ஸ்டோரேஜ், handling device like computer, digital diaries, printers. They do not include household appliances. Household appliances எல்லாம் ஃபர்னிச்சர்ல வந்துடும். வாஷிங் மிஷின், மைக்ரோ ஓவன்ஸ், மிக்சரு இதெல்லாம் எதுல வந்துடும்? ஃபர்னிச்சர்ல வந்துடும். கரெக்டா? ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கு, கம்ப்யூட்டரு, இந்த டிஜிட்டல் டைரிஸ், பிரிண்டர்ஸ் இதெல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ல வந்துடும். இதெல்லாம் அப்படியே சோல்வ் பண்றாரு அப்படின்னா யாரு? எம்ப்ளாயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இங்க இருக்கு. எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதுக்கு தான் இந்த ரூல் 378 சொல்லுது. ரூல் 378 இதை தான் சொல்லுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கு. என்னன்னா இது பார்க்கறதுக்கு முன்னாடி சம் பார்த்துட்டு வருவோம். அதான் உங்களுக்கு புரியும் அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் என்னன்னு. ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 29. ஓ ஒரு டாக்ஸ் பாயிண்ட் இருக்கு பாருங்க. நோ டெப்ரிசியேஷன் ஷால் பி சார்ஜ்ட் ஃபார் a பார்ட் ஆஃப் த இயர் பா. ரொம்ப முக்கியம். அநியாயத்துக்கு கம்மியா இருக்குது. இது ரொம்ப முக்கியம். பார்ட் ஆஃப் தி இயருக்கு கால்குலேட் பண்ணக்கூடாது. ஓகே. பார்ட் ஆஃப் தி இயர் கால்குலேட் பண்ணக்கூடாதுன்னா 12 இயர்ஸ் 8 மந்த் இருக்கு அப்படின்னாலும் 8 மாசத்தை எடுத்துக்காத 12 இயர்ஸ் மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஓவரால் இயர் மட்டும் எடுத்துக்கணும். நோ டெப்ரிசியேஷன் ஷால் பி சார்ஜ் ஃபார் பார்ட் ஆஃப் தி இயர். பார்ட் ஆஃப் தி இயர் 8 மாசத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் அப்படின்னா அப்போ டிவைட் பை 12 போட்டா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தெரிஞ்சிடும், அதை நான் 8 மாசத்துக்கு போட்டு போடலாமா? அந்த மாதிரி வேலையே இங்க பண்ணக்கூடாது. ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அதுவும் அப்ளிகபிள் ஆகாது. டன்னா? ஏன்னா பிஜிபிபில நம்மளால இந்த வேலையை பார்ப்போம். இந்த வேலையை நம்ம பார்ப்போம் பிஜிபிபில. அதனால நான் சொல்றேன். உங்களுக்கு இப்பயே இது ரிமெம்பர் ஆகணும். அங்க படிக்கும் போது நான் சொல்றேன். பட் ஆனா இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் பாயிண்ட். ரைட்? தென் illustration 29. X Limited has sold following asset to his employee Mr. Amit. Compute taxable focus. ஸோ எதெல்லாம் சோல்வ் பண்ணதுன்னு பாருங்க. கம்ப்யூட்டரு, காரு, டெலிவிஷன், சோஃபா செட். கம்ப்யூட்டரும் டெலிவிஷனும் இதுல வந்துடும் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ல வந்துருமா? டெலிவிஷன் ஹவுஸ் ஹோல்ட்லயே வருது. டெலிவிஷன் எலக்ட்ரானிக்ல வரல. எலக்ட்ரானிக்ல வரல அப்படின்னா எலக்ட்ரானிக்ல டெலிவிஷன்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கா? எங்க டெஃபினிஷன் இங்க இருக்கா? கம்ப்யூட்டரு, டிஜிட்டல் டைரிஸ், பிரிண்டர்ஸ் இது மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே. அப்போ டெலிவிஷன் அதெல்லாம் சேரலை. அப்போ அது டெலிவிஷன் எதுல வரும்னா எனி அதர் அதுல வரும். ஓகே. சோஃபாவும் எனி அதர் அதுல வரும். காரு மோட்டார் கார்ல வரும். கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல வரும். ஓகே. டன். சரிப்பா. இப்போ டேட் ஆஃப் பர்ச்சேஸ் என்ன? 1/7/2020. உங்க புக்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா? 2019 சம்பந்தமே இல்லாம இருக்கா? நான் சேஞ்ச் பண்ணணுமா இல்ல இதே தான் இருக்கா? எப்படி நடத்தினாலும் ஓகேவா? என்னடா எதுவும் பேச மாட்டேன்றீங்க? நாங்க சம்ம போட்டு முடிச்சிட்டோம் அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே. ஸோ டேட் ஆஃப் பர்ச்சேஸ் 1/7/2020. பர்ச்சேஸ் வேல்யூ வந்து 2 lakhs. ஓகே. அந்த டைம்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது 2020ல சேல் பண்றது எப்ப பண்றாராம்? 18/8/2023ல சேல் பண்றாரு. சேல் பிரைஸ் வந்து 20,000. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 2 lakhsக்கு டெப்ரிசியேஷன் அலோகேட் பண்ணிட்டே வரணும். கம்ப்யூட்டருக்கு WDV மெத்தட். WDV மெத்தட்ல 50% நம்ம என்ன பண்ணுவோம்? அலோகேட் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ 2 lakhs என்னைக்கு வாங்கியிருக்கான்? 1/7/2020. 1/7/2020 கரெக்டா? அப்போ 1/7/2020ல இருந்து 36/2021 வரைக்கும் எடுக்கலாமா? லெசன்ஸ் 1 இயர். பார்ட் ஆஃப் த இயருக்கு டெப்ரிசியேஷன் கிடையாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ 1 இயருக்கு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா 50% இப்படி வருமா? புரியுதா அவன் எதுல இருந்து எது வரைக்கும் எடுத்திருக்கானு? ஸோ அப்போ 2 lakhsல 50% மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 lakh. அப்போ WDV ஆஸ் ஆன் 1/7/2021ல எவ்வளவு இருக்கும்? 1 lakhன்னு இருக்கும்.
கரெக்டா? அடுத்த வருஷம் எப்போ அதை சோல்வ் பண்றான்? சோல்வ் பண்றது எப்போன்னு பார்த்தோம் 18/8/2023. சோல்வ் பண்றது 18/8/23. ஓகே, அப்ப இது வரைக்கும் நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிட்டே வரணும். ஸோ 17/1/2021 இருந்து 36/2022 நல்லா பாருங்கடா, ப்ரீவியஸ் இயரை வச்சு எடுக்கல, மார்ச் டு ஏப்ரல் அவன் எடுக்கல, எப்போ வாங்கினானோ அப்பத்துல இருந்து எப்போ விற்க போறானோ அது வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ 50% 50,000 மறுபடியும் அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா WDV ஆஸ் ஆன், விச் மீன்ஸ் இது ஓப்பனிங். ஓகேவா? அதாவது போன வருஷத்தோட க்ளோசிங் இந்த வருஷத்தோட ஓப்பனிங் அப்படின்ற கணக்கு. ஸோ 50,000 பேலன்ஸ் மறுபடியும் டெப்ரிசியேஷன் லெஸ் பண்றோம். எதுல இருந்து 17/2022 இருந்து 36/2023. ஏன் இவ்வளவு தூரத்துக்கு நம்ம மைனஸ் பண்றோம்? ஏன்னா விற்கிறது எப்போதான் 18/8/2023. இதுக்கப்புறமா ஒரு 1.5 மாசம் கழிச்சுதான் வித்திருக்கான், 1.5 month. ஓகே, அதுக்கப்புறம் தான் வித்திருக்கான். ஸோ அப்போ இங்கேயும் 1 year கான்செப்ட் வருது, அதனால 25,000 மைனஸ் பண்றோம். ஸோ பேலன்ஸ் 25,000 கிடைக்குது. இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் சேல் பண்ணது இந்த வருஷத்தோட ஓப்பனிங்ல இருந்து இப்படி போனோம் அப்படின்னா பார்ட் ஆஃப் தி இயர் கம்ப்ளீட் பண்ணிக்க கூடாது, விச் மீன்ஸ் ஹோல் இயர் கம்ப்ளீட் ஆன மட்டும் தான் டெப்ரிசியேஷன் எடுத்துக்கணும். ஸோ அதனால நில்லுன்னு போட்டு WDV ஆன் த டேட் ஆஃப் சேல், டேட் ஆஃப் சேல்ஸ்ல எவ்வளவு இருக்கான்? 25,000 ரூபாய் இருக்கான். ஓகே, 25,000 இருக்கு. இப்போ 25,000 இருக்கு அப்படின்னா எவ்வளவுக்கு அவன் சேல் பண்ணான்? 20,000க்கு சேல் பண்ணான்னு பார்த்தோம். கரெக்டா? 20,000க்கு சேல் பண்ணிருக்கான். ஐயோ, 20,000க்கு சேல் பண்ணிருக்கான். 20,000க்கு சேல் பண்ணிருக்கான் அப்படின்னா 5,000 என்னது? ரிட்டர்ன் டவுன் வேல்யூ 25,000, சேல் வேல்யூ 20,000. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 5,000. taxable purchase 5,000. புரிஞ்சுதா? WDV ஆஃப் த கம்ப்யூட்டர். டன். நல்லா பாத்துக்கங்க, டேட் முக்கியம் இதுல. அவன் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து எடுக்க மாட்டான், எந்த டேட்ல வந்து வாங்கினானோ அந்த டேட்ல இருந்து இயர் கணக்கு எடுப்பான். ஓகேவா? இந்த சம் கேட்டாங்க, நான் எழுதும் போது இந்த சம் கேட்டாங்க, நான் எக்ஸாம் எழுதும் போது. ஓகே, இப்ப நிறைய மாறிடுச்சு, அட்வான்ஸா கேக்குறாங்க. அட்வான்ஸா கேக்குறதுனா இந்த சம்ல இருந்து ஒரு குட்டி பார்ட் மட்டும் எடுத்து ஜாயின் பண்ணிட்டு இது ஒரு பர்பஸ் ஆகும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கு தூக்கிட்டு வந்து சொல்லி அதை ஒரு குட்டி பார்த்தா அதை ஒரு அகாமடேஷன் ஆகும். இந்த மாதிரி 2 மார்க்ஸா வச்சு ஒரு சம்ல கிராஸ் சேலரி கண்டுபிடிக்கன்னு சொல்லி 7 மார்க், அந்த அளவுக்கு அட்வான்ஸா இப்ப கேட்கறாங்க. ஓகேவா? நான் எழுதும் போது இந்த ஒரு சம் அப்படியே முழுசா கேட்டு அப்படியே வந்து சம் போட சொல்லியிருந்தான். இந்த சம் அப்படியே வந்துருச்சு, அப்படியே சம் போடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்குன்னா இதுல இருந்து ஒரு பார்ட்டை மட்டும் உருவி 2 மார்க், அதே மாதிரி ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு பார்ட்டை மட்டும் உருவி அதுக்கு ஒரு 2 மார்க்ஸ், அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பார்ட்டை மட்டும் செப்பரேட்டா எடுத்து செக்ரிகேட் பண்ணி அதை ஒரு சம்மா கம்பைன் பண்ணி கிராஸ் சேலரி எவ்வளவு சொல்லு அப்படின்னு சொல்லுவானுங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி தான் இப்ப இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸா நீங்களும் இருக்கணும் அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கரெக்டா அப்படியே அட்லீஸ்ட் ஞாபகம் வரணும். இப்போ என்னன்னா இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், இந்த பேஜ்ல அது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். மத்தபடி எக்ஸாக்டா அது ஞாபகம் வருது அப்படியே அப்ளை பண்றதுக்கு நம்ம ஏஐ கிடையாது. இல்ல நம்ம மைண்ட்ல வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடல, யாரும் காப்பி பண்ணி அந்த பென் டிரைவ் எடுத்து நம்ம கிட்ட சொல்லி மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிடல. ஓகேவா? சோ இப்போதைக்கு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். எக்ஸாம் கிட்ட வர 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 உங்களுக்கு என்ன ஆகணும்? இந்த பேஜ்ல அது இருக்கு, இந்த பேஜ்ல அது இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க ஜஸ்ட் போயிட்டு ஒரு ரீகால் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ரிமெம்பர் ஆயிடும். ஓகேவா? டன். அடுத்து அடுத்து என்ன? கார். கார் வந்து 1/4/2021 வாங்கியிருக்கான். 1/3/2024 வித்திருக்கான். 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 50,000 ரூபாய்க்கு வித்திருக்கான். ஓகே, 1/4/21 1/4/21 வித்தது எப்பப்பா? 1/3/2024 1/3/24. ஓகே, சோ ஒரு மாசம் டிஃபரன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாசம் இல்ல, 9 மாசம் டிஃபரன்ஸ் வருதா 2023 இருந்து? ஐயோ, இங்க 4ன்னு வந்திருந்தா சரி ரைட். ஸோ பர்ச்சேஸ் வேல்யூ 1/4/2021 ஒன்றும் இல்லை, ஏப்ரல்ல இருந்தே இருக்கு, அப்போ மார்ச் வரைக்கும் எடுத்துக்குமா? கரெக்டா? இந்த இடத்துல அது ஏதோ அவன் கொடுத்த டேட்டு கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அதனால ஏப்ரல் டு மார்ச் வந்திருக்கு. ஸோ அதனால 20% தான் ரேட், டெப்ரிசியேஷன் ரேட் ஆஸ் பர் ஐடி ஆக்ட். ஓகே, 3,60,000 இன்டூ 20% போட்டா ஸோ மைனஸ் பண்ணா 2,40,000. அந்த 2,40,000 அகைன் அடுத்த வருஷத்துக்கு இருக்கும், அடுத்த வருஷத்துக்கு ஒரு 20% 48,000. ஸோ அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,92,000 பிளஸ் இப்போ அடுத்து வந்து 1/4/2023 இருந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு 30 நாள் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் ஒரு 30 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இங்க என்ன ஆயிருக்கும்? நில்லுன்ற இடத்துல டெப்ரிசியேஷன் வந்திருக்கும். கரெக்டா? கிட்டத்தட்ட வந்து 11 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இங்கே.
பார்ட் ஆஃப் த மந்த்னு எடுக்காம விட்டு இருக்கானுங்க 11 மாசத்தை. ஓகே, அப்ப வேல்யூ வந்து 1,92,000. தலைவன் வித்தது ரொம்ப கம்மியா வித்தானே, 50,000 ரூபாய்க்கு வித்தானா? 50,000 ரூபாய்க்கு வித்திருக்கான். அப்போ 1,92,000 minus 50, பேலன்ஸ் ஓவராலா இருக்க 1,42,000 அப்படியே டாக்ஸபிள் பர்க்ஸ் இதுல டாக்ஸபிள் ஆயிடும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இந்த சம்? WDV ஆஃப் த கார். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் ஆஃப் த மந்த், அதாவது பார்ட் ஆஃப் த இயர் நம்ம எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்றதுக்கு 100% கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ரைட், டன். I'm moving to television. Now calculation of television. Television வந்து எனி அதர் கேசஸ்ல வரும்னு நான் சொல்லியிருந்தேன். எனி அதர் கேசஸ் அப்படின்னும் போது எனி அதர் கேசஸ்க்கு எத்தனை பர்சன்ட் டெப்ரிசியேஷன்? 10% டெப்ரிசியேஷன். டிவி எப்போ வாங்கியிருக்காரு? 2018ல 1/4/2018. வித்தது 1/4/2023. 1/4/2018ல வாங்கிட்டு 1/4/2023ல வித்திருக்காரு. எனி அதர் கேசஸ்க்கு என்ன பேசிஸ்ல எடுப்பீங்க? எஸ்எல்எம் பேசிஸ்ல எடுப்பீங்க. ஓகே, எஸ்எல்எம் பேசிஸ்ல எடுக்கிறோம் அப்படின்னா ஒரே டெப்ரிசியேஷன் தான் ரிப்பீட் ஆகிட்டே வரும். கரெக்டா? இந்த மாதிரி சேஞ்ச் ஆகாது. WDVல எடுத்தனாதான் இந்த மாதிரி சேஞ்சஸ் கிடைக்கும். ஆனா எஸ்எல்எம் பேசிஸ்ல அதே அமௌண்ட் தான் ரிப்பீட் ஆகும். 10% அப்படின்னா 50,000த்துல 10% எடுத்துக்கோங்க, 5,000 ரூபாய். இதே 5,000 ரூபாய் தான் வருஷம் நீங்க கொடுத்துட்டே வருவீங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கழிச்சு வித்திருக்காரு? 2018ல இருந்து 2023 வரைக்கும். 19, 20, 21, 22, 23, 5 இயர்ஸ். அப்போ இன்டூ 5 போட்டோம்னா 25,000 இஸ் யுவர் டெப்ரிசியேஷன் வேல்யூ. ஸோ டெப்ரிசியேஷன் வேல்யூ மைனஸ் பண்ணா பேலன்ஸ் இருக்கிறது 25,000 தான். ஆனா அவர் வித்தது எவ்வளவுக்கு வித்திருக்காருப்பா? வெறும் 2,000 ரூபாய்க்கு வித்திருக்காரு. ஸோ அப்போ 25,000 போட்டுட்டு மைனஸ் 2,000 போட்டா 23,000 வந்து டாக்ஸபிள் பர்க்ஸிட்ஸ். ஓகே, டாக்ஸபிள் பர்க். அடுத்து சோஃபா. சோஃபா எப்போ வாங்கியிருக்காரு? 2008ல வாங்கியிருக்காரு. வித்தது 2023, 80,000 ரூபாய். 2008னா 23 வரைக்கும் எடுங்களா? 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. அப்போ 8,000 into 10%னா 80,000 into 10%, 8,000. 8,000 into 10 போட்டாலே என்ன ஆயிடுச்சு? 80,000 வந்துருச்சு. நெகட்டிவ்ல போகுது ஆன்சர். ஓகேவா? அந்த சோஃபா செத்துட்டாண்டா அந்த மாதிரி இருக்கு. ஓகே, சோஃபா என்னன்னா நில் ஆயிடும். டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எங்கேயோ போகுது சோஃபாக்கு. ஸோ ஆல்வேஸா வந்து அது நில் ஆயிடும். இங்க சொல்லியிருப்போம். Depreciation of sofa set is charged 10% as per schedule method since asset used more than 10 years. Hence WDV SLM தான் WDV நம்ம சொல்லுவோம், மென்ஷன் பண்ணுவோம். இன்னும் நீங்க புக்ல வந்து பாத்தீங்கன்னா SLM பேசிஸ் தான் எடுப்போம், ஆனா அவன் WDV தான் சொல்லுவான். ஓகேவா? ஏன்னா ஆஸ் பர் ஐடி ஆக்ட் வந்து டெப்ரிசியேஷன் வந்து WDV படி தான் பண்ணணும் அப்படின்னு தான் ரூல் அது. ஆனா நீங்க SLM பேசிஸ்ல எடுத்தாலும் அதுக்கு பேர் WDV தான் வைப்பான். ஓகேவா? அது நீங்க பிசிபி பார்க்கும்போது ரெடி பார்ப்பீங்க. ஸோ சோஃபா செட் வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதனால வந்து டெப்ரிசியேஷன் நெகட்டிவ்ல போகுது. உங்களுக்கு என்னது? நில்லு. டேய் சோஃபா செத்துட்டான்டா அப்படின்ற மாதிரி முடிஞ்சு. புரிஞ்சா? பதினஞ்சு வருஷமா ஒரு சோஃபா. பா, என்னால யோசிச்சே பார்க்க முடியல எவ்வளவு தூசி இருக்கும். டன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் வந்து இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். இது நல்லா இருக்கும் ஆக்சுவலா. இது வந்து எப்படின்னா வெளியூருக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க போனோம், அப்ராட் போறோம் அப்படின்னா அப்ராட் போகும்போது நம்மளுக்கு எப்படிலாம் வந்து டாக்ஸபிள் ஆகுது அப்படின்ட்டு சொல்ற ப்ரொவிஷன். ஓகேவா? ஸோ இதை மேஜரா வந்து யாருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தப்போனா பெரிய பெரிய ஆளுங்க. இந்த படத்துல எல்லாம் பார்த்தோம்னா அமெரிக்கா கூட்டு போனா சரியா போயிடும், யூகே கூட்டு போனா சரியா போயிடும், யூஎஸ் கூட்டு போனா சரியா போயிடும், அங்க டாக்டர் எனக்கு தெரிஞ்சுவாங்க அப்படின்னு இந்த பெரிய பெரிய படத்தெல்லாம் பேசுவாங்கல்ல. அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது அதை பார்த்துட்டு டேய் நீங்க வெளியே கூட்டு போனா இவ்வளவு டாக்ஸ் கட்டணும்டா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சிங்க் ஆகும் அந்த சீனும் இந்த ப்ரோஸும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோவிஷியோ தான் இது. நல்லா இருக்கும். 17-2. ஓகே, ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு 31st சம் போட்டு இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிடுவோம். இந்த சம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா. எப்படின்னா புரியுற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சம் நீங்களே அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, டன். இதுல பார்க்க வேண்டாம். இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இப்போ நீங்களே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் எவ்வளவு வந்திருக்கு, அதான் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ. அதுல இருந்து நம்ம எம்ப்ளாயி கிட்ட இருந்து எவ்வளவு வாங்குறோம், எம்ப்ளாயி கிட்ட இருந்து எதனா வாங்கியிருந்தோம் அதை மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க வேல்யூ பாசிட்டிவா இருந்தா நம்ம வந்து வேல்யூ ஆஃப் ஒர்க்ஷீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம் அப்படின்றது தான் இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். விச் மீன்ஸ் எம்ப்ளாயி கையில இருந்து நம்ம ஏதாவது அமௌண்ட் வாங்குறோமா அப்படின்றத பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இவங்க பண்ணிட்டு இருந்தோம். WDVல இருந்து சேல் வேல்யூன்னு சொல்லிடணும் இல்லையா? சேல் வேல்யூ அதை மைனஸ் பண்ணி தானே பேலன்ஸ் ஒர்க்ஷீட்ஸ் கொண்டு வந்தோம். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கான்.
ஓகே. ஓ, இங்கேயே கொடுத்துருக்கேன். பார்ட் ஆஃப் இயர் கிடையாது, சம்மும் இருக்கு. Medical facility proviso 17(2). Medical facilities is taxable as under. Medical facilities provided in India. இந்தியாக்குள்ளேயே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தா என்ன அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் டு எம்ப்ளாயி ஆர் இஸ் ஃபேமிலி இன் ஹாஸ்பிட்டல், கிளினிக், டிஸ்பென்சரி, நர்சிங் ஹோம் மெயின்டைன் பை த எம்ப்ளாயர். எம்ப்ளாயரால மெயின்டைன் பண்ணப்படுது. மெயின்டைன்டு, நாட் ஓன்டு. மெயின்டைன் பை எம்ப்ளாயர் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் என்னவா? ஃபுல்லி எக்ஸப்டட். ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இல்லை, இது டாக்ஸ் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஃபுல்லி எக்ஸம்டட். அடுத்து செகண்ட் ஒன், இந்த மொக்க ஜோக்க நீங்க போடாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பான். ஓகே, அடுத்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் பில். ஓகே, ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் பில். மெடிக்கல் பில் அப்படிங்கிறது என்னன்னா, ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்னா சர எழுதி கொடுத்துட்டு போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு அந்த ஹீரோ போய் நிப்பாரு, அவர் பாக்கெட்ல காசு இருக்காரு. அப்போ அந்த டைம்ல வந்து அஜிச்சோ என்னடா இது, மெடிக்கல் செலவை பார்க்கறதுக்கு கூட நம்ம கிட்ட காசு இல்லையே, அப்போ நம்ம வந்து பெரிய ஆள் ஆகி காட்டணும். அப்போதான் நம்ம ஹீரோக்கு வந்து என்ன ஆகும், மைண்ட் வரும், நம்ம பெரிய ஆள் ஆகணும், அப்பதான் நம்ம கஷ்டப்படணும், உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எப்படின்னா அவர் வந்து ஊதாரியா சுத்திக்கிட்டு இருப்பாரு. லைக் எதை பத்தி கவலைப்படாம படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்படியே பசங்க கூட ஜாலியா சேர்ந்துட்டு தினமும் போயிட்டு வந்துன்னு ஒரு மாதிரி அப்படியே ஜாலியா சுத்தின்னு இருப்பாரு. திடீர்னு அவங்க வீட்டுல அவங்க அம்மாக்கோ அவங்க அப்பாக்கோ ஏதோ ஒண்ணு அம்மா சென்டிமெண்ட் இல்ல அப்பா சென்டிமெண்ட் இருக்கும் அந்த படத்துல. அம்மாக்கோ அப்பாவுக்கும் சடனா உடம்பு சரியில்லாம போயிடும். அந்த உடம்பு சரியில்லாம நேரத்துல போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்க பில்லு போட்டு தருவாங்க. 2 லட்சம் ரூபாயா, 3 லட்சம் ரூபாயா அப்படின்வாங்க. சோ அப்போ அந்த 2 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்கு அவர் அலைவாரு, திரிவாரு, ஓடுவார், ஓடியாருவாரு. யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா அப்ப என்ன ஆகும், அந்த டைம்ல வந்து ஹீரோக்கு வந்து ஞானம் வந்துடும். வந்துட்டதுக்கு அப்புறம் அவருக்கு அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆவார். ஒரே பாட்டுல வந்து பெரிய ஆள் ஆகிற மாதிரி, அப்புறம் கஷ்டப்படுற மாதிரி. அவர் ஹாஸ்பிட்டலே கட்டிடுவாருன்னு வச்சுக்கேன் படத்துல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலே கட்டி அவர் என்ன பண்ணுவாரு, ஃப்ரீயா கொடுப்பாரு ட்ரீட்மெண்ட். நான் பண்ணும்போது எங்க அம்மாவுக்கு 2 லட்சம் ஆச்சு, நாளைக்கு இந்த கஷ்டத்தை யாரும் படக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோ அதை திருத்துவார். புரியுதா? சோ அது என்னன்னா, அது அப்படி பண்ணிதான் திருந்துருமா? அதுக்கு பிஃபோராவே நீங்க வந்து ஒரு காஷன் மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாமே. தட் இஸ் ஓகே, அதுதான் லைஃப். பட் அதுக்கு பிஃபோராவே அந்த மாதிரி ஊர் சுத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எதனா பண்ணிருக்கலாமே. அந்த டைம்ல தான் அந்த சுச்சுவேஷன் வந்தாதான் நீங்க பாக்கணுமா? அது என்ன சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. வருமுன் காப்பது சிறந்தது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. பட் ஆனா இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிட்டு நாளைக்கு 4 பேருக்கு நீ ஃப்ரீயா கொடுக்குறது ஓகே, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்தா ஓகே. பட் சில பேரோட மைண்ட் செட் என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் வேல திங்க் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி எதுவும் திங்க் பண்ணாம ப்ராப்பரா போகணும் இல்லையா? சோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி மெடிக்கல் பில்ல ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்றாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல என்ன, இன்கேஸ் அந்த ஹீரோ வந்து ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாயர் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அப்ப அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுவார், அந்த டைம்ல வந்து ஹெல்ப் பண்ணுவார். என்ன ஹெல்ப் பண்ணாரு, ஓகே மெடிக்கல் பில் 2 லட்சம் இருக்கா, நான் கொடுக்குறேன், உனக்காகவும் சரி உன் ஃபேமிலிக்காகவும் சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுவார். ஸோ அப்படி ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்றாரு அப்படின்னா, எனி ஹாஸ்பிட்டல் மெயின்டைன் பை கவர்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கு அடுத்து எனி ஹாஸ்பிட்டல் அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட். இல்லைன்னா வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் நீங்க சேர்க்கிறீங்க அப்படின்னா அப்ரூவல் வாங்கியிருக்கணும். கவர்மெண்டோட அப்ரூவல் இருக்கா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு பாப்பீங்க. அப்படி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான ரீஎம்பர்ஸ்மெண்ட் என்னவா, ஃபுல்லி எக்ஸம்டட். ஓகே, இந்த 2 கேஸ் புரிஞ்சதா? மெயின்டைன்டு பை எம்ப்ளாயர், இன்னொன்னு ரீஎம்பர்ஸ்மெண்ட் பை த எம்ப்ளாயர். இது 2. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கேஸ் என்னன்னா, பேமெண்ட் ஆர் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பை எம்ப்ளாயர் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பை an employee on himself, his family in a hospital which is provided by CCIT. CCIT-ன்றது கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ். ஓகே, சிசிஐடி வந்து கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ். இன்னொரு சி வந்து இல்லடா, சிசிஐடி வந்து சிஐடி தான்டா கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ். சிசிஐடிக்கு வேற ஏதோ ஒண்ணுடா, நான் சொல்றேன், எழுதி வச்சேன். சீஃப் கமிஷனர், கரெக்ட். சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ். ஓகே, அதாவது அவர் அப்ரூவ் பண்ணிருக்கணும், நீங்க பண்ற பேமெண்ட், ரீஎம்பர்ஸ்மெண்ட், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்காகவோ இல்ல உங்க ஃபேமிலிக்காகவோ இருக்கு அப்படின்ட்டுன்னு சிசிஐடி அவர் வந்து என்ன பண்ணிருக்கணும், அப்ரூவ் பண்ணிருக்கணும். ஃபார் த பிரிஸ்கிரைப் டிசீஸ், என்ன மாதிரியான டிசீஸ் லைக் கேன்சர், டிபி, எய்ட்ஸ், இந்த மாதிரியான டிசீஸ் இருக்கு அப்படின்னு சிசிஐடி அவர் அப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா ஃபுல்லி எக்ஸம்டட் ஆயிடும். ஏன்னா அவர் தானே டாக்ஸ் அத்தாரிட்டி, இங்க இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டி அவர் தானே. ஸோ இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டி அந்த பர்சன் கிட்ட போய் நீங்க சொல்லணும், இந்த மாதிரி இதுக்காக தான் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தென் அது பர்க்ஸிஸ்ல வரது ஃபுல்லி எக்ஸம்ட் ஆகும். எம்ப்ளாயி மஸ்ட் அட்டாச் வித் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். என்னென்ன ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நம்ம ஃபைல் பண்ணுவோம், கரெக்டா? எல்லாருமே ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுவோம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபைல் பண்ணுவோம், ஐடி ஃபைல் பண்ணுவோம். அப்படி ஃபைல் பண்ணும்போது எதெல்லாம் ஒரு சேர்த்து ஃபைல் பண்ணிருக்குமா, சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்பெசிஃபைங் த பிரிஸ்கிரைப்ட் டிசீஸ் ஆர் அலிமியா ஆர் ailment or which hospitalization was required, which means
இந்த டிசீஸ்க்குலாம் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அது கூட அட்டாச் பண்ணி அதையும் சேர்த்து அப்லோட் பண்ணணும். அண்ட் தென் ரெசிப்ட் ஆஃப் அமௌண்ட் பெய்ட் டு த ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணீங்களோ அந்த ரெசிப்டையும் சேர்த்து என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணி சிசிஐடி அதை அப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா தென் அது ஃபுல்லி எக்ஸம்டட். ஓகேவா, இது தேர்ட் பாயிண்ட். ஓகே, அடுத்து ஃபோர்த் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ், தட் இஸ் மெடிக்கல் லைன் அப்டைன் பை த எம்ப்ளாயர் ஃபார் இஸ் எம்ப்ளாயி. விச் மீன்ஸ் இப்போ நம்ம எம்ப்ளாயர் இருக்காருன்னு வச்சுப்போம், நம்ம கிட்ட இருந்து நம்ம எம்ப்ளாயி நம்ம கிட்ட இருந்து என்ன வாங்குவார்னா ஒரு ப்ரீமியம்க்கு அமௌண்ட் கட்டுவார். யார் கட்டுவார்னா இவர் கட்டுவார். குரூப் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. ஃபேமிலி, ஸ்பவுஸ், சில்ட்ரன், அப்பா அம்மா எல்லாரையும் சேர்த்து ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று போடுவாங்க. எப்போ தேவைப்படுதோ அந்த மெடிக்ளைம் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அது வந்து இது டாக்ஸபிள்ல சேருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது பர்க்விசிட்ஸா அப்படின்னு கேட்டா அதுவும் வராது, அது ஃபுல்லி எக்ஸாம்டட். ஓகே, அடுத்து ஃபிஃப்த். Any reimbursement by employer of any insurance premium paid by the employee for insurance of his health to or health or any family of his health of his any member of his family. இப்போ மேல கொடுத்திருந்த குரூப் மெடிக்கல் யார் போய் போட்டது, எம்ப்ளாயராவே போயிட்டு என்ன பண்ணாரு, குரூப் இன்சூரன்ஸ் போட்டாரு. நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை, அவராவே போய் இன்சூரன்ஸ் போட்டாரு. கீழே இருக்கிறது என்னன்னா, இப்போ நான் இருக்கேன் எம்ப்ளாயி, நான் போய் இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்றேன். இன்சூரன்ஸ் பிரீமியம் நான் பே பண்றேன். ஓகே, இப்படி நான் பே பண்ணும்போது என்ன பண்ணேன்னா என்னோட எம்ப்ளாயர் கிட்ட இருந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கிக்கிறேன். இப்போ நான் இங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் பே பண்றேன் அப்படின்னா, சார் நான் 10,000 ரூபாய் பே பண்ணிருக்கேன், எனக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் என்னோட எம்ப்ளாயர் கிட்ட போய் கேட்கறேன். என்னோட எம்ப்ளாயரும் சரிப்பா இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் 10,000 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு அப்படின்னா தட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்டட் பிகாஸ் ஆஃப் த இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு பை த எம்ப்ளாயி ஃபார் இன்சூரன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹெல்த். அவருக்காகவும் இருக்கலாம், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா மேல கொடுத்துருக்க 2 கேஸும் சிமிலர் தான்டா. 3, 4 and 5 சிமிலர் தான். மேல எம்ப்ளாயராவே பண்ணிருக்காரு, கீழே எம்ப்ளாயியா பண்ணிட்டு காசு திரும்ப வாங்கிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா, ஃபுல்லி எக்ஸம்டட். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இந்த 5? ஓகேவா, இந்த 5 தான் உங்க புக்ல இங்க இருக்கு. என்ன 6 இருக்கு, கீழே என்ன ஆட் ஆயிருக்கு, reimbursement of medical bill of employee of his family in respect of any illness relating to COVID-19. ஓஹோ பாடுறா, COVID-19 subject to certain conditions. கோவிட்காக வந்திருக்கு அப்படின்னா அதுவுமே ஃபுல்லி எக்ஸம்டட் தான். 6th பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணிருக்கான். மற்றதெல்லாம் காமன் பாயிண்ட் தான். இந்த ஸ்கீம் பாருங்க, அண்டர் ஸ்கீம் அப்ரூவ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஐஆர்டிஏ. இதெல்லாம் இல்லவேடா பழைய புக்ல. சூப்பரா கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஸ்கீம் கண்டல வருதுன்னா இவங்க அப்ரூவல் இருக்கணுமாப்பா ரீஎம்பர்ஸ்மெண்ட்க்கு. ஓகே, மற்றது வேற எதனா அமௌண்ட் ஆயிருக்கா, வேற எதுவும் அமௌண்ட் ஆகல. மற்றதெல்லாம் காமன் பாயிண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், எம்ப்ளாயர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல மெயின்டைன் பண்ணிருக்காரு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். கரெக்டா, நோட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், மெயின்டைன்டு பை எம்ப்ளாயர். அடுத்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பை எம்ப்ளாயர். என்ன கேஸ்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கணும், இல்லைன்னா அப்ரூவ்ட் பை கவர்மெண்டா இருக்கணும். கரெக்டா. அடுத்து தேர்ட் கேஸ் என்ன பார்த்தோம், 4th, 5th, 6th. இதுல 4th, 5th காமன் பாயிண்ட். தேர்ட் கேஸ் வந்து எனி ஸ்பெசிஃபைட் டிசீஸ். ஸ்பெசிஃபைட் டிசீஸ்னு எழுதிக்கங்க. ஸ்பெசிஃபைட் டிசீசஸ் லைக் கேன்சர், டிபி, எய்ட்ஸ் எக்ஸெட்ரா. சிசிஐடியோட அப்ரூவல் வேணும், சிசிஐடி அப்ரூவ் பண்ணணும். பிளஸ் ரிட்டர்ன் ஆர்ஓஐ ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணும்போது நீங்க எதெல்லாம் ஆட் பண்ணணும், அதுல சர்டிஃபை காப்பி பிளஸ் ரெசிப்ட் பேமெண்ட், எவ்வளவு நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் பே பண்ணீங்களோ அந்த ரெசிப்ட். ஃபோர்த் வந்து குரூப் இன்சூரன்ஸ் டன் பை எம்ப்ளாயர். அடுத்து இன்சூரன்ஸ் பெய்டு பை எம்ப்ளாயி. இந்த சிச்சுவேஷன்ல இது ரீஎம்பர்ஸ்மெண்ட். ஆக்சுவலா ரீஎம்பர்ஸ்மெண்ட் பை எம்ப்ளாயர், பட் அப்ரூவல் யார்கிட்ட இருந்து இருக்கணும், அப்ரூவ்ட் பை சிஜி ஆர்
IRTA. கரெக்டா? அடுத்து 6th பாயிண்ட் COVID-19 மெடி எக்ஸ்பென்ஸ். அவ்வளவுதான். ஸோ இந்த 6 பாயிண்ட் தான். இதெல்லாம் தான் எக்ஸம்டட், ஃபுல்லி எக்ஸம்டட் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ நோட்ஸ் ஒரு 6 பாயிண்ட் எடுத்து எழுதிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. வித்தின் இந்தியா ஹெட்டிங்ல அப்படிதான். ஸோ இப்படி ஒரு நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ காட் அ கிளாரிட்டி. ஓகே, இந்த 6 பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம திரும்ப போய் புக்ல படிக்க வேண்டிய அவசியமே நம்மளுக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த நோட் சின்னதா எழுதி வச்சுக்கலாம். திரும்ப இன்னும் சின்னது பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் பண்ணுங்க, தாராளமா பண்ணலாம். ஓகே, டன். மூவிங் ஃபர்தர். அடுத்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் அவுட் சைட் இந்தியா. அவுட் சைட் இந்தியால மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தா என்ன அப்படின்றது. இவ்வளவு நாள் நம்ம இன்சைட் இந்தியா பார்த்தோம், ஃபுல்லி எக்ஸம்டட் இப்படி எப்படிலாம் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ அவுட் சைட் இந்தியால பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்குறோம். கேஸ் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் exempted to the extent permitted by RBI. RBI வந்து உங்களுக்கு பெர்மிட் பண்ணிருப்பான், இவ்வளோ மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு அவனே சொல்லிடுவான். அதை தாண்டி நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது என்னது? டாக்ஸபிள். அதை தாண்டி நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்களோ அது. அதுக்கப்புறம் இது மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டடா. ஓகேவா? அப்புறம் காஸ்ட் ஆஃப் ஸ்டே அப்ராட் பேஷண்ட் பிளஸ் 1 அட்டெண்டர். இப்போ மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது இப்போ யூஎஸ் போறீங்க அப்படின்னா யூஎஸ்ல நடக்கிற ஒரு விஷயம், யூஎஸ்லயே நடக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? அதே மாதிரி அங்க போறோம் அப்படின்னா நம்ம ஸ்டே பண்ணோம் இல்லையா ஒரு இடத்துல, ஸ்டே பண்றதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும் இல்லையா? அந்த காஸ்ட் வந்து யார் யாருக்கு அப்படின்னா பேஷண்ட்டுக்கும் ஒரு அட்டெண்டருக்கும் மட்டும் தான் கூட போகணும். அந்த டைம்ல போயிட்டு ஃபேமிலியா கூட்டு போய் ஒரு டூர் போறோம், எங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, நாங்க யூஎஸ் போறோம், மொத்த ஃபேமிலி கூப்பிட்டு போறோம், ஏன்னா எங்க தாத்தா நாங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஊர் சுத்திக்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஆஸ் பர் டாக்ஸ் ஆக்ட் ஒரு அட்டெண்டர் தான் இருக்கணும், இல்ல ஒரு கேர் டேக்கர் தான் இருக்கணும். ஓகேவா? 2 பேர், 2 மெம்பர்ஸ் ஒன்லி அலோட். ஓகே, அது அது எவ்வளவா? exempted to the extent permitted by RBI. அதுவுமே RBI வந்து எவ்வளவு பெர்மிட் பண்ணிருக்கோ அவ்வளவு வந்து என்னவா? exempted. அது சொல்லிடுவான் உங்க கொஸ்டின்ல, நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து இப்போ இந்தியால இருந்து யூஎஸ் போறேன். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா இந்தியால இருந்து யூஎஸ் போறேன். இப்போ இங்க இருந்து இங்க போறதுக்கு எனக்கு ஒரு காஸ்டா இருக்கும்ல, காஸ்ட் ஆஃப் டிராவல். அதுவுமே பேஷண்ட் ஒன் அட்டெண்டர் தான். இதுலதான் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கான். என்ன கண்டிஷன் அப்படின்னா exempted only when gross total income, gross total income, not a gross salary, gross total income, okay, of the employee excluding this cost of travel. excluding this cost of travel னா என்ன? இந்த காஸ்ட் ஆஃப் டிராவலை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணு. அப்போ மேல இருக்க ரெண்டு இன்க்ளூட் பண்ணுமா? எஸ், ஆமா, இன்க்ளூட் பண்ணணும். மேல இருக்க ரெண்டு இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, மேல இருக்க ரெண்டும் இன்க்ளூட் பண்ணு, இதை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணு, இந்த காஸ்ட் ஆஃப் டிராவலை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணு. எதுல இருந்து? உன்னோட டோட்டல் இன்கம்ல இருந்து மைனஸ் காஸ்ட் ஆஃப் டிராவல் பெர்குசிட்ஸ் மட்டும். காஸ்ட் ஆஃப் டிராவல் பெர்க் பிஆர்கே இதை மட்டும் மைனஸ் பண்ணு. இதெல்லாம் மைனஸ் பண்ணாத, மீடியா எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணாத, இந்த காஸ்ட் ஆஃப் ஸ்டே அப்ராட் உங்களுக்கு எக்ஸம்ஷன் போக பேலன்ஸ் எவ்வளவு இருந்துச்சு அதெல்லாம் நீ எக்ஸாம் பண்ணாத, இதை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணு. ஓகே, இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு உன்னோட இன்கம் வந்து 2 லட்சத்தை தாண்டல, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணி டஸ் நாட் எக்ஸிட் 2 lakhs per annum அப்படின்னா டாக்ஸ் பாயிண்ட் என்னவா? இன் கால்குலேஷன் ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம் பெர்குசிட்ஸ் டஸ் நாட் எக்ஸிட் 2 lakhs. ஓகே, பெர்குசிட்ஸ் வந்து 2 lakhs தாண்டக்கூடாது. தாண்டிடுச்சு அப்படின்னா ஃபுல்லி டாக்ஸபிள் ஆயிடும். இந்த calculation of gross total income ceiling, taxable value of medi treatment purposes and cost of stay purposes shall be included. நான் சொன்னதான் இந்த டாக்ஸ் பாயிண்ட்ல சொல்லியிருக்கான், மற்றபடி வேற எதுவும் சொல்லல. அது வந்து 2 லட்சம் தாண்டக்கூடாது. அப்படி 2 லட்சம் தாண்டிச்சு அப்படின்னா என்ன ஆகுமா? டாக்ஸபிள் ஆயிடும். எது? இந்த காஸ்ட் ஆஃப் டிராவல். ஒன்றும் இல்லை, சம் பார்த்துட்டு வந்தா புரிஞ்சிடும். அப்படியே இருங்க வரேன். அப்படியே இந்த 31st சம் வாங்க, ஃப்ரீ மைண்டா இருங்க. ஓகே, ஜஸ்ட் காமா இருங்க. இந்த ஒரு சம் தான், இந்த சம் முடிஞ்சுச்சுன்னா கிளாஸ் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பார்த்தது வரைக்கும் ஃபர்கட் பண்ணிட்டு அந்த பி பாயிண்ட் மட்டும் ரிமெம்பர் பண்ணிட்டீங்க. பி பாயிண்ட் என்னென்ன ரிமெம்பர் பண்ணணும்? மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது யூஎஸ்க்கு நான் போயிட்டேன், யூஎஸ்ல எனக்கு நடக்கிற மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்புறம் காஸ்ட் ஆஃப் ஸ்டே, காஸ்ட் ஆஃப் ஸ்டேக்கும் ஆர்பிஐ எவ்வளவு லிமிட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் டிராவல். இது 3 தான் நடக்கும். கரெக்டா? இது 3க்கு தாண்டி வேற எந்த விஷயமும் நடக்காது. ஒருத்தர் அப்ராட் போறாங்க மெடிக்கலுக்காக அப்படின்னா இது 3க்கு தாண்டி வேற எதுவும் நடக்காது. ஸோ அது 3 மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 31.
Himalaya Limited reimburses the following expenditure on medical treatment of the son of an employee, Karnan. கர்ணனோட சன்னுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக போயிருக்காங்க. எங்க ட்ரீட்மெண்ட் வாஸ் டன் இன் யூகே. அதை வந்து யார் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா எம்ப்ளாயர் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர் தான். இப்போ இவர் பேஷண்ட், இவர் கேர்டேக்கர். முடிஞ்சா டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவா? 1,15,000. ஸ்டே எக்ஸ்பென்ஸ் அட் யூகே ஆர்பிஐ எவ்வளவு பர்மிட் பண்ணிருக்கு? 45,000 பர்மிட் பண்ணிருக்கு. ஆக்சுவல் எக்ஸ்பென்டிச்சர் எவ்வளவு இருக்கு? 70,000 ரூபாய் இருக்கு. ஓகே. அடுத்து தேர்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு பெர்மிட் பண்ணிருக்காங்க? ஆர்பிஐ 50,000 ரூபாய் பெர்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா 70,000 ரூபாய் நடந்திருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? புரிஞ்சுதா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் செகண்டும் தேர்டும் போடுவோம். Compute the taxable purposes for the assessment year 2024-25 in the previous year 2023-24. Right? In the hands of Karnan. Karnan கையில எவ்வளவு taxable ஆகும்? If annual income from the salary before considering medical facility purposes, it was. அதாவது ஆனுவல் இன்கம் எவ்வளவு? சேலரி இதெல்லாம் கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி, இந்த மூணுத்தையும் கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி, இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு அவரோட சேலரி? ஃபர்ஸ்ட் கேஸ்ல 1,50,000 ரூபாய், செகண்ட் கேஸ்ல 2 லட்சம் ரூபாய் இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் கேஸ்ல 1,50,000 ரூபாய், செகண்ட் கேஸ்ல 2 லட்சம் ரூபாய். நல்லா நோட் பண்ணிக்கங்க. எதை ஆட் பண்றதுக்கு முன்னாடி? இங்க இருக்கக்கூடிய இந்த மூணுத்தையும் ஆட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அந்த பர்க்ஸ் ஆட் பண்றதுக்கு முன்னாடி. ஓகே. அப்ப மத்த பர்க்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டா எஸ் அஃப்கோர்ஸ் அதர் பர்க்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஆடட்ல தான் இருக்கு. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? இப்போ கால்குலேஷன் பர்பஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்ப்போம். மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன? ஆர்பிஐ எவ்வளவு பர்மிட் பண்ணிருக்கோ அந்த லிமிட் வரைக்கும் என்ன பண்ணலாம்? எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். ஆர்பிஐ எவ்வளவு லிமிட் நம்மளுக்கு பர்மிட் பண்ணிருக்கு? 50,000 வரைக்கும் லிமிட் பர்மிட் பண்ணிருக்கு. ஸோ 70,000 ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் 50, 20,000. ஃபர்ஸ்ட் கேஸ்லயும் சரி, செகண்ட் கேஸ்லயும் சரி, சேம் தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து 1,50,000 ரூபாய், செகண்ட் கேஸ் வந்து 2 லட்சம் ரூபாய். இதுதான் கேஸ் 1, கேஸ் 2. ஓகே. அதான் இங்க இருக்கு இல்லையா? இதுதான் நான் அங்கே எழுதியிருக்கேன். அடுத்து ஸ்டே காஸ்ட். ஸ்டே காஸ்ட் அப்படின்னும் போது நம்ம என்ன பார்த்தோம்? காஸ்ட் ஆஃப் ஸ்டே ஆர்பிஐ எவ்வளவு பர்மிட் பண்ணிருக்கோ அது வரைக்கும் எக்ஸப்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். த சேம் ப்ரொவிஷன் இஸ் அப்ளிகபிள். 70,000 மைனஸ் ஆர்பிஐ பர்மிட்டட் 45,000, 25,000, 25,000. முடிஞ்சா? இப்போ நம்மளுக்கு என்னன்னா டிராவல் காஸ்ட் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியணும். ஓகேவா? டிராவல் காஸ்ட் வந்து மோர் தென் 2 lakhs இருக்கு, எக்ஸிட் 2 lakhsனா எக்ஸம்ஷன் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? இப்போ இங்க 2 lakhs தானே இருக்கு அப்படின்னா எக்ஸம்ஷன் இருக்கு. மோர் தென் 2 lakhsனா இப்படி வரணும். இதுதான் மோர் தென் 2 lakhs. 2 lakhs 1 rupee. இதுதான் மோர் தென் 2 lakhs. இங்க வந்து வெறும் 2 lakhs இருக்கு அப்படின்னா எக்ஸம்ஷன் இங்க அப்ளிகபிள் ஆகுது. ஆனா இப்ப நம்ம அதை எப்படி அப்ளிகபிள் பண்ணி மாத்த போறோம் அப்படின்னா ஒரு டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருந்தோம். 1,50,000, 2 லட்சம் போட்டோமா? இதுல நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்? இந்த மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரும் ஸ்டேட் காஸ்டும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட் காஸ்டும் எதை மட்டும் தான் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்? காஸ்ட் ஆஃப் டிராவலிங்கை மட்டும் தான் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஓகே. பர்க்ஸிஸ்ல ஆட் பண்ணாம. அப்போ ஆட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எதை ஆட் பண்ண போறீங்க? 20,000, 25,000. இங்க கண்டுபிடிச்சல 20, 25,000. அது ரெண்டுத்தையும் அப்படியே கொண்டு வந்து ஆட் பண்ணுங்க. இப்போ ஆட் பண்ணா இங்க எவ்வளவு வருது? டோட்டலா 1,95,000 வருது. இந்த இடத்துல 2,45,000 வந்துருச்சு. ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது இது 2 லட்சத்துக்கு மேல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. தென் எக்ஸம்ஷன் அலோகபிள் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. இதுதான் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. மோர் தென் 2 lakhs. இங்க எக்ஸம்ஷன் அப்ளிகபிள் ஆகுமா? எஸ் அஃப்கோர்ஸ். இது 2 lakhsக்கு மேல இருக்கு. 1,50,000 அப்படியே எடுத்திருப்பான் பாரு. டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் 1,15,000 அப்படியே கொண்டு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்திருப்பான். இந்த இடத்துல நில்லா இருக்கும். என்ன ரீசன்? ஏன்னா இது லெஸ் தென் 2 lakhsல இருக்கு. இப்போ போய் ப்ரொவிஷன் படிச்சு பாருங்க. Exempted only when gross total of income of employee excluding this cost of travel, இந்த cost of travel exclude பண்ணிட்டு does not exceed 20,000 per annum. Lessons கன்ஃபியூஸ் ஆகுது. does not exceed 2 lakhs அப்படின்னா 2 lakhs தாண்டல அப்படின்னா கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். 2 lakhs தாண்டி இருந்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? புரியுதா? இதுல தெளிவா கொடுத்துருக்கானா இல்லைன்னா இல்ல இந்த புக்லயும் அப்படிதான் இருக்கா? ப்ரொவிஷன் புரியுது இல்லையா? நீங்க அங்க படிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகும். lessons exempted
ஒன்லி 2 lakhs எக்ஸீட் ஆகலைன்னா தான் எக்ஸம்டட். புரியுதா? 2 lakhs தாண்டிடுச்சு அப்படின்னா மோர் தென் 2 lakhsனா டாக்ஸபிள். எக்ஸம்டட் வேற, டாக்ஸபிள் வேற. லெஸ் தென் 2 lakhs இருக்கு அப்படின்னா எக்ஸம்டட், மோர் தென் 2 lakhs இருக்குன்னா டாக்ஸபிள். இப்போ போய் பாருங்க, நம்ம பாக்குறது டாக்ஸபிள் பர்பஸஸ் தான். மோர் தென் 2 lakhsல எது இருக்கோ அங்க கொண்டு போய் அதை ஆட் பண்ணிருங்க. மோர் தென் 2 lakhsல எது இருக்கு? கேஸ் 2 தான் இருக்கு. அப்ப அங்க கொண்டு வந்து அதை ஆட் பண்ணிடலாமா? டாக்ஸபிள்ல காமிச்சிடலாமா? மோர் தென் 2 lakhs டாக்ஸபிள், லெஸ் தென் 2 lakhs நில். ஏன்னா நீங்க இங்க கண்டுபிடிக்கிறது டாக்ஸபிள் பர்பஸஸ், எக்ஸம்டட் கண்டுபிடிக்கல, நீங்க டாக்ஸபிள் பர்பஸஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. புரியுதா? கணேஷ் ஓகே. மத்தவங்களுக்கு எல்லாம் பாலா, அனுஷா, சிவஸ்ரீ, சுரேகா, நவீன், லக்ஷனா, சுரேகாக்கு ஓகே, ஓகேண்ணா. ஓகேவா? தெளிவா புரியுது இல்லையா? கன்ஃபியூஸ்டா இருந்தா மறுபடியும் கேளுங்க. இந்த டேர்ம் கொஞ்சம் முக்கியம். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதே டாக்ஸபிள் பர்பஸஸ் தான். ஏன்னா இந்த ப்ரொவிஷன் படிக்கும் போது எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. லெசன்ஸ் இங்க டஸ் நாட் எக்ஸிட் இது கொடுத்துருக்கான் அப்படின்னா அப்ப அது எக்ஸம்டட் தான். ஆனா நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன? டாக்ஸபிள். அப்ப எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால இங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ டாக்ஸபிள் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால அதை நம்ம ஆட் பண்ணி காட்டுறோம். இந்த 1,50,000 நீங்க ஆட் பண்ணி காட்டுறோம். புரியுதா? ஏன்னா இதுக்கு ஆர்பிஐ லிமிட் கிடையாது, டிராவலிங் எக்ஸ்பென்ஸுக்கு ஆர்பிஐ லிமிட் கிடையாது. ஓகே, ஸோ திஸ் ஆர் யுவர் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொவிஷன். ஸோ இதை பார்த்துட்டு இது கூட வந்து ஒரு சில நோட்ஸ் எல்லாம் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும், நர்சரி, கிளினிக், நர்சிங் ஹோம். ஃபேமிலி மீன்ஸ்னா என்னன்னு கொடுத்துருப்போம். ஃபேமிலியில யார் யாரெல்லாம் சேருவாங்க அப்படின்னா ஸ்பவுஸ், சில்ட்ரனு, இண்டிவிஜுவல், பேரண்ட்ஸ், பிரதர், சிஸ்டர் ஆஃப் த இண்டிவிஜுவல், ஹோலி ஆர் மெயின்லி டிபெண்ட் பண்ணிருக்கணும். பேரண்ட்ஸும் சரி, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் சரி, ஹோல்லி என்ன பண்ணும்? அந்த இண்டிவிஜுவலை, அந்த எம்ப்ளாயி நம்பி தான் அவங்க இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்சஸ். அலவன்சஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டி வேற, மெடிக்கல் அலவன்சஸ் வேற. ஒரு 2 மார்க்ல கேட்பான் சடனா. ஓகே, மெடிக்கல் அலவன்சஸ் கொடுத்துட்டு பர்க்ஸ் கால்குலேஷன் தான் கொடுத்துருப்பான் பத்தியகாரத்தனமா. அது எதுவுமே வராது. ஓகே, மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு மட்டும் தான் பர்க்ஸ் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெடிக்கல் அலவன்சஸ் வேற, மெடிக்கல் ஃபெசிலிட்டி வேற. அதுக்கப்புறம் the expenditure on medical treatment by the employer may be by way of payment or reimbursement. இது ரெண்டா தான் இருக்க முடியும், வேற எதுவும் இருக்க முடியாது. கைண்டா கொடுக்குற மாதிரி, வேற ஏதாவது ஷார்ட்ஸா கொடுத்துடுறேன் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒன்னும் ரீஎம்பர்ஸ்மெண்டா இருக்கணும், இல்ல பேமெண்ட் பண்ணிருக்கணும். நான் நிலத்தை எழுதி வைக்கிறேன் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே, சி பாயிண்ட். The purchase is taxable in the hands of specified employee. However, if the bills are issued in the name of employee and reimbursement by employer, then it shall be taxable in the hands of all employee. Which means ஆப்வியஸா பர்க்ஸ் வந்து ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய்க்கு டாக்ஸபிள் ஆகுமா? ஆனா பில் இஷ்யூ பண்ணது எம்ப்ளாயோட நேம்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க. பில் இஷ்யூ பண்ணது எம்ப்ளாயியோட நேம்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க. நேம் அவங்க நேம்ல இஷ்யூ பண்ணி அதை ரீஎம்பர்ஸ்மென்ட் பண்ணது எம்ப்ளாயர். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லா எம்ப்ளாயி கையிலும் டாக்ஸபிள் ஆகும். ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி நீங்க பார்க்க வேண்டாம். எல்லா அவங்க பேர்ல அது பில் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா எல்லா எம்ப்ளாய்க்குமே அது டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இங்க உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யாரு, இது என்ன, இந்த ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்சஸ்க்கும் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் பிளஸ் இந்த ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய்க்கும் ஆல் எம்ப்ளாய்க்குமான டிஃபரன்ஸ் புரியணும். ஓகேவா? வேற எதனா கன்ஃபியூஷன் பாயிண்ட் இருக்கா அதுல? ஃபேமிலி மீன்ஸ் ஓகே, மற்றபடி வேற எதுவும் பெருசா இல்லடா. டெஃபினட்டா ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்தே ஆகணும். கொடுத்தீங்கன்னா இது புரியும். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு